அத்தியாயம் 1. சம்மந்தி நம்மை நல்லா ஏமாத்திட்டாரு. அகிலாண்டம் போட்ட கூச்சலில் அந்த தெருவே ஒரு முறை கிடுகிடுத்தது. நல்ல வேளை இவர்களது வீடு அடுக்குமாடி கட்டிடத்தில் இல்லை, தனி வீடு. மதுரையில் திருப்பரங்குன்றம் போகும் வழியில் மலிவான விலைக்கு வந்ததென்று சோமசுந்தரம் 4 கிரவுண்ட் வாங்கி போட்டிருந்தார். அகிலாண்டம் சோமசுந்தரம் தம்பதிக்கு 4 மகன்கள். அகிலாண்டம் தான் பெற்றது 4ம் ஆண் பிள்ளைகள் என்பதை தலை கொள்ளாத பெருமையுடன் சொல்வாள். அவரால் ஆனது 4 பையன்களையும் வேண்டியது படிக்க வச்சதுதான். 4 கிரவுண்டு வாங்கி போட்டிருக்காரு. அவனவன் சம்பாத்தியத்திலேயோ மாமனார் தர வரதட்சணையிலோ வசதிப்படி வீட்டை கட்டிக்க வேண்டியதுதான். எங்களுக்கென்ன 3 மாசம் ஒரு மகன் வீட்டில் தங்கினாலும் 4 பேர்கிட்ட 1 வருஷம் ஓடியே போயிடும். கடைசியில் அரவிந்தை தவிர யாருமே மதுரையில் இல்லை. பெரியவன் வினோத் கனடாவில், அடுத்தவன் பிரதீப் சிங்கப்பூர், 3ஆம் அவன்தான் அரவிந்த் மதுரையில் பெற்றோரோடு, கடைசியவன் முரளி மட்டும் சென்னையில். வினோத் கனடாவிலேயே ஒரு பிரபஞ்சக்காரியை மணந்து அங்கேயே தங்கியும் விட்டான். அகிலாண்டமோ சோமசுந்தரமோ வாயை திறக்க வழியில்லை. அடுத்தவனும் அப்படியெல்லாம் திசை கட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகவே அவன் சிங்கப்பூரில் வேலை கிடைத்து கிளம்பும் போதே தன் தம்பி மகள் கவிதாவை அவனுக்கு கட்டி வைத்து அனுப்பினாள் அகிலாண்டம். அரவிந்தனுக்கு பெண் பார்க்கும் போது மட்டும் அவள் திருவாய் மலர்ந்து அருளினாள். இதை பாருங்க, அரவிந்தனுக்கு பார்க்கிற பொண்ணுக்கு பெரிய படிப்பெல்லாம் வேண்டாம். சோமசுந்தரம் இழுத்தார். அவருக்கு தனது மருமகள்கள் நிறைய படித்திருக்க வேண்டும் என்கிற ஆசை. மேலும் அரவிந்தனுக்கு என்ன குறை? பார்க்க வாட்ட சாட்டமாய் இருக்கிறான். நிறைய படித்து ஆடிட்டராக இருக்கிறான். காரும் பதவியும் 28 வயசுக்குள் கிடைக்கக்கூடிய பாக்கியமா என்ன? எத்தனை பெரிய மனிதர்கள் தங்களது பெண்ணை தர நீ நான் என்று போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அகிலாண்டமானால் இப்படி சொல்கிறாளே. பொறுத்து பொறுத்து பார்த்து கேட்டே விட்டார். அப்பொழுதுதான் அவள் சொன்னாள், அதிகமா படிச்சிருக்கிற வேணாம்னு தானே சொன்னேன். ஒரேடியா கை நாட்டா இருக்கணும்னு சொல்லலையே. காலேஜ் வாசப்படி மிதிச்சிருந்தா போதும். பிஏ எம்ஏன்னு டிகிரி எல்லாம் வேணாம். கையில் டிகிரி இருந்தா வீட்டில் உட்காராது. நானும் வேலைக்கு போறேன்னு கிளம்பும். கடைசியில் அவளுக்கும் சேர்ந்து நான் பொங்கி போடும்படியா இருக்கும். 4 பிள்ளைகளை மடிக்கணக்க பெத்தேன்னு தான் பேரு. வரப்போறவளாவது என் கைக்கு அடங்கின சரக்காய் இருக்கட்டும். அதை உன் பையன்கிட்ட சொன்னியா? நான் சொல்லி என்னைக்கு அவன் தட்டியிருக்கான்? அரவிந்தனுக்கு தாயின் வாதம் பிடிக்கவில்லை. ஆனாலும் வேறு வழி இல்லை. மற்றவர்களை காட்டிலும் அம்மா பாசம் அதிகம் அவனுக்கு. போதாக்குறைக்கு அண்ணன்கள் மீது சிறு வருத்தமும் இருந்தது. பெண்டாட்டி வந்துட்டா பெத்தவர்களே கவனிக்க கூடாதா என்ன? நாமாவது கல்யாணத்துக்கு அப்புறம் பெத்தவங்க மனசு கோணாம நடந்துக்கணும். இந்த நினைப்பு தான் அவனை சம்மதிக்க வைத்தது. சோமசுந்தரம் இவனுக்காக படித்தும் படிக்காத, அழகாக இருந்தாலும் கவர்ச்சியாக இல்லாத, நாகரிகமான, அதே சமயம் அகிலாண்டத்தின் வார்த்தைகளை மீறாத பொன்னாக அலச ஆரம்பித்தார். அப்படி அவர் தேடி தேடி கிட்டத்தட்ட ஓய்ந்துவிட்ட சமயத்தில்தான் விடுமுறைக்கு மதுரை வந்திருந்த கடைக்குட்டி மகன் முரளி கூறினான், அப்பா, இன்னும் அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்கவில்லையா? எங்கே? ஒன்று சரியா இருந்தா இன்னொன்று உதைக்குது. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொண்ணு ஒன்று இருக்குப்பா. உனக்கு தெரிஞ்சா என்னடா இடி இறக்குற? பதறிவிட்டாள் அகிலாண்டம். முரளி தாயை சமாதானப்படுத்தி, இதோ தற்சமயம் அறைக்குள் மலங்க மலங்க விழித்து கொண்டிருக்கிறாளே, இந்த மீராவை பற்றி சொன்னான். நல்ல பொண்ணுமா? உனக்கு எப்படி தெரியும்? இவளோட தங்கை பூர்ணாவும் நானும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறோம். வகுப்பு தான் வேறு. இதை பாரு, அப்படி பார்க்காதே. ஒரு தடவை ஏதோ மறியல் போராட்டம்னு சென்னை மாநகரமே திகைச்சு போச்சு. ஒரு ஹோட்டல் இல்லை, டீ கடை இல்லை, கேண்டீனில் கூட காஞ்சு போன ரொட்டியும் பொறையும் தான் இருந்தது. சோத்துக்கு பறந்த எங்கள் வகுப்பு பசங்க 10 பேரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சுட சுட தோசையும் சட்னி சாம்பாருமா அமக்கலப்படுத்திட்டா பூர்ணா. அப்பத்தான் அறிமுகமாச்சு. பூர்ணாவை விடவும் 4 வயசு பெரியவ. அடுப்படியில் உட்கார்ந்து சலிக்காம தோசை போட்டு கொடுத்தது அந்த பொண்ணு தான். பார்த்தா நீ அசந்து போயிடுவ. அண்ணனுக்கு ஏத்த ஜோடி. உனக்கும் சரியான மருமக. என்ன படிச்சிருக்கா?
பாத்தியா, அதை சொல்ல மறந்துட்டேனே. அவ கொஞ்சம் பயந்த சுவாபமா. காலேஜுக்கு அனுப்பினா சரிப்பட்டு வராதுன்னு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிஏ எழுதியிருக்கா. ஆனால் அதில் ஏதோ 1-2 பேப்பர் ஊத்திக்குச்சின்னு நினைக்கிறேன். அகிலாண்டத்துக்கு அப்போதே வக்கனையாய் அமர்ந்து ஆவி பறக்கும் தோசைகளை சட்னி பொடி சாம்பாருடன் வளைத்து கட்டுவது போல கற்பனை. நாங்களா எப்படிடா போய் பொண்ணு கேட்கறது? அந்த பெண்ணோட அப்பன்கிட்ட சொல்லி இங்கே வந்து பேச சொல்லு. ஆகட்டும். ஆனா அம்மா, அவங்க ஒன்றும் ரொம்பவும் வசதியானவங்க இல்லை, மிடில் கிளாஸ் தான். பணமாடா பெருசு. நானே நல்ல பொண்ணு கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அழகா அம்சமா அரவிந்தனுக்கும் பிடிச்சு நம்ம குடும்பத்துக்கும் ஏத்த மாதிரி பொண்ணு கிடைச்சா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கிளி வாங்கி விடுறேன்னு வேண்டிட்டு இருக்கேன். இப்படி அகிலாண்டம் அழுது மூக்கை சிந்தி புடவி தலைப்பில் துடைத்தபடியே புலம்பியதினால்தான் முரளி அந்த முறை கல்லூரி திறந்த பின் பூர்ணாவை சந்தித்து கூறினான். அப்பொழுதே அவள் தயங்கினாள். உங்க அண்ணனுக்கா? எங்க அக்காவியா? வேண்டாம் முரளி. ஏன் உங்க குடும்பத்துல அக்கா தங்கச்சியே அண்ணன் தம்பிக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்களா? சீப்போ. என்ன சீப்போ? நான் எத்தனை சிரமப்பட்டு எங்க அண்ணனுக்கு சம்பந்தம் பேசின மாதிரியும் இருக்கும். எல்லாம் ஒத்து வந்தா நமக்கு ஒரு வழி பிறக்கும்னு பார்த்தேன். ஏன் வேணாங்கிற? அப்படியும் பூர்ணா தயங்கினாள். இல்ல முரளி, எங்க அக்கா ரொம்ப சாது, பாவம். எங்க அம்மா வாயாடிதான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்களுக்கு சண்டை போட சரிசமமான எதிரிதான் வேணும். இது மாதிரி யானை பூனைக்குட்டி கூட எல்லாம் சண்டை போட மாட்டாங்க. நீ தான் வரியே, அப்ப பாரு. முதலாவது எங்க அக்கா பெருசா ஒன்றும் படிக்கல. ரெண்டாவது எதுவானாலும் எங்களை கேட்டுத்தான் செய்வா. தானாகவே சுயமாக எதையும் செஞ்சிட மாட்டா. இதைத்தானே எங்க அம்மாவும் எதிர்பார்க்கிறாங்க. நீ கவலையை விடு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். முதல் தடவையாய் பூர்ணாவின் முகத்தில் சின்னதாய் பிரகாசம். நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். ஆனா நான் சொன்னா கூட அவர் நம்ப மாட்டார். நீ வந்து சொல்லேன். ஆஹா, அதுக்கு என்ன? வருங்கால மாமனார் மனசுல நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்க இதை விடவும் பிரமாதமான ஐடியா கிடையாது தாயே. பூர்ணா வெட்கி தலை குடிந்தாள். ஏற்கனவே முரளி பூர்ணா இருவரிடையே இருந்த அன்பு காதலா சிநேகமா என இனம் பிரித்து பார்க்க முடியாமல் இருந்தது. இப்பொழுது காதல்தான் என்று கண் சிமிட்டியது. தன் மகள் மீராவுக்கும் இப்படி ஒரு வாழ்வு வரும் என்பதை எதிர்பார்த்தே இராத அனந்தராமன் முரளியை மார்புற சேர்த்தணைத்தார். என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னு சுந்தரகாண்டன் படிச்சதுக்கு அந்த ஆஞ்சநேயர் கண் திறந்துட்டார். அவர் உடனே இந்த செய்தியை தன் மனைவி வசந்தாவிடமும் மாமியார் வரலட்சுமியிடமும் கூறினார். பாட்டி வரலட்சுமி பூஜை அலமாரியின் குத்து விளக்குகளை ஏற்றி வைத்து பட்பட்டென தன் கன்னங்களில் போட்டு கொண்டாள். வசந்தா வலியும் கண்ணீரை அவசரமாய் துடைத்தபடி சக்கரை டப்பாவை எடுத்து வந்து முரளியிடம் நீட்டினாள். எடுத்துக்குங்க தம்பி, ஸ்வீட் தரணும். அவசரத்துல கையும் போடல காலும் போடல. இருக்கட்டும். மீரா கல்யாணம் என்ன அத்தனை பெரிய விஷயமா? பார்க்க அழகா இருக்காங்க. கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு பிடிச்சணும். ரொம்ப சாதுவா வாயே திறக்காம வளைய வராங்க. இந்த குணம் எங்க அம்மாவுக்கு பிடிச்சிடும். அப்புறம் என்ன? அது மாதிரி பிடிக்கட்டும் தம்பி. நீ என்ன கேட்டாலும் தரேன். என்ன சிரிக்கிற? என் தலையை அடமானம் வச்சாவது தருவேன் தெரியுமா? அனந்தராமன் நிகழ்ச்சியுடன் கூற முரளி பூர்ணாவை ஓரக்கண்ணால் பார்த்து சிரித்தான். இத்தனை சந்தோஷத்துக்கும் காரணமான மீரா ஏதோ ஒரு புத்தகத்தில் தலையை நட்டு கொண்டிருந்தாள். முரளியே வலியே போய் அவள் எதிரில் நின்றான். மீரா, என்ன படிக்கிறீங்க? சரித்திரம், பானிபட்டு யுத்தம். முரளி பெரிதாய் சிரித்தான். இனிமே அதெல்லாம் வேண்டாம் மீரா, படிச்சதெல்லாம் போதும். ஐயோ, படிக்கலன்னா அப்பா திட்டுவார். அந்த கண்களில் மிரட்சியும் தவிப்பும் அப்பொழுது அழகாக இருந்தது. ஆனால் இப்பொழுது. அத்தியாயம் 2. மீராவை பார்த்ததுமே அரவிந்தனுக்கு பிடித்து போய்விட்டது. வெகு சாதாரண புடவிலேயே ஒரு ராஜகுமாரி போல தோற்றமளித்தாள் அவள். தவிர அனாவசிய கூச்ச நாச்சமெல்லாம் இல்லை. தலையை உயர்த்தி எல்லோரையும் புன்னகை கசிய பார்த்தாள். அகிலாண்டம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விருதுவான குரலில் பதிலளித்தாள். அகிலாண்டம் அப்படி ஒன்றும் பிரமாதமாய் கேட்டுவிடவில்லை. சமைக்க தெரியுமா? என்ன படிச்சிருக்க? பிஏ கரஸ்பாண்டில் ஃபெயில் ஆயிடுச்சு. போனா போறது. பாட்டு பாடுவியா? அத்தனைதான். அகிலாண்டம் பரம திருப்தி அடைந்து விட்டாள். இரண்டாவது மகனுக்கு தன் தம்பி மகள் கவிதாவை கட்டி வைத்த போது
அவள் ஓரளவுக்கு சங்கீதத்தில் ஈடுபாட்டுடன் இருந்தாள். ஒன்றிரண்டு கோயில் கச்சேரிகள் கூட செய்தாள். ஆனால் இப்பொழுது சிங்கப்பூரில் அவள் சமைக்க கூட நேரமில்லாமல் நாள் முழுவதும் பாட்டு டியூஷனில் இறங்கிவிட்டாள். நடுவே ஒரு முறை அகிலாண்டம் சிங்கப்பூருக்கு போயிருந்த போது கூட அவளே சமைக்க வேண்டியிருந்தது. அத்தை உறவு வேறு சேர்ந்து கொண்டதால் உரிமையுடன் அதட்டுவாள் கவிதா. அத்தை, ஆப்ப சுட்டு தேங்காய் பால் செஞ்சிடுறீங்களா? என்ன அத்தை, நாம 3 பேர் தானே இருக்கோம். அதுவும் உங்க மகன் ராத்திரிக்குத்தான் வீட்டிலேயே சாப்பிடுவார். இத்தனை செஞ்சு வச்சிருக்கீங்களே, யார் சாப்பிட்றது? எண்ணெயை பார்த்து விடுங்க. இத்தனை ஆயில் சேர்த்தா உடம்பு பெருத்துடும். போதா குறைக்கு தொண்டை வேற வீணாயிடும். 1 மாதம் அங்கே தங்குவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது அவளுக்கு. திரும்பி வந்து கணவரிடம் சொன்னபோது, நல்ல வேளை நான் இங்கேயே தங்கிட்டேன் என்று அவர் தனக்குள் சந்தோஷப்பட, அன்றைக்கு தீர்மானித்ததுதான். பெண்ணுக்கு பாட்டு வீணையின்றி எதுவும் வேண்டாம். வீட்டை பார்த்துட்டோமா, 2 குழந்தைகளை பெத்து போட்டோமான்னு தோன்றியது அரவிந்தனுக்கு. என்ன, இந்த காலத்து பெண்களைப் போல ஆண்களை ஓரப்பார்வை பார்ப்பதோ உதட்டை கடிப்பதோ எல்லாம் இல்லை. அதே சமயம் பூர்ணா முரளியுடன் கண்ணாலேயே பேசி கொண்டிருந்ததையும் அவன் கவனிக்க தவறவில்லை. அகிலாண்டம் எந்தவித பிசுக்காரமும் இல்லாமல் பெண் பார்த்து முடிந்தவுடனேயே தன் அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டாள். ஜாதக பொருத்தம் இருக்கு, பெண்ணையும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, தட்டு மாத்திக்கலாம். எப்படி முகூர்த்தம் வச்சுட்டா சௌரியப்படும்னு வீட்டில் கேட்டு சொல்லுங்க. அப்படியே உங்கள் வசதி எப்படி, கல்யாணத்தை எப்படி, எங்கே வச்சு நடத்த போறீங்கிற விஷயத்தையும் சொல்லிடுங்க. ஆனந்தம் தாங்காமல் அப்படியே திகைத்து போய்விட்டார் அனந்தராமன். பொண்ணு கூட நல்லா பேசி பார்த்தீங்களா? அதான் எங்கள் வீட்டுக்கு தானே வரப்போறா, அங்கே வச்சு வேண்டியதை பேசிக்கலாம். மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பாருங்க. அகிலாண்டம் எப்பொழுதுமே இப்படித்தான், பொட்டில் அறைந்தாற் போலத்தான் பேசுவாள். வரலட்சுமிக்கும் வசந்தாவுக்கும் இத்தனை துணிச்சல் கிடையாது. கிளையாது ஓரளவுக்கு அமுக்கமாய் தனது அபிப்பிராயத்தை சொல்லுவாளாயிருக்கும். வசந்தா கணவரிடம் அதிகம் பேசவே மாட்டாள். இன்று நேற்றல்ல, எப்பொழுதோ எதற்காகவோ ஏற்பட்ட மனஸ்தாபம் இன்னமும் நீர் பூத்த நெருப்பாய் பார்வையில் கனன்று கொண்டே இருக்கும். அனந்தராமன் தன் மாமியாரிடம்தான் எதுவும் கேட்பார். என்ன சொல்றீங்க? என்ன சொல்லுங்க? அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா சரிதான், தட்டை மாத்திக்குங்க மாப்பிள்ள. திருமணம் ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் குறை ஒன்றும் இல்லாமல் நடந்தது. பொண்ணுக்கு 51 பவுன் நகை தவிர கட்டில், பீரோ, வெள்ளி பாத்திரங்கள். இந்த அளவுக்கு சீர் செய்வார்கள் என எதிர்பார்க்கவே இல்லை என்பது அகிலாண்டம், சோமசுந்தரம் இருவரும் பேசிய பேச்சிலிருந்தே தெரிந்தது. மதுரையில் ஒரு வரவேற்பு கொடுக்கணும்னு தான் அரவிந்தன். அப்படியே சாமி, கோயில், பிரார்த்தனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கள் வீட்டிலேயே சாந்தி முகூர்த்தத்தையும் வச்சுக்கலாம்னு இருக்கோம். அகிலாண்டம் சொல்ல அனந்தராமனின் முகத்தில் மெல்லிய பதட்டம். செய்யலாம்தான், இப்படி எல்லாத்தையும் உடனே செய்கிறத விட 1 மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா. எதுக்கு டைம்? அது வேற ஒன்றும் இல்லைங்க. மீரா ரொம்பவும் சாது. மற்ற பொண்ணுங்க மாதிரி டிவி, சினிமா எல்லாம் பார்க்கறது கூட கிடையாது. அங்கே புருஷன் மனசு கோடாமல் எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து அகிலாண்டம் தன்னை மறந்து சிரித்தாள். எங்க, உங்கள் சம்சாரத்துக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அட, எனக்குத்தான் யார் சொல்லி கொடுத்தாங்களாம்? இதெல்லாம் தானாக போக போக வருங்க. எப்படியும் அடுத்த வருஷம் வளைகாப்புக்கு நிற்க போறா. அனந்தராமன் நெஞ்சை தடவி கொண்டு நின்றார். சோமசுந்தரம் தன் மனைவியிடம் ரகசியமாய் சொல்லி பார்த்தார். அகிலா பாவம், சம்மந்தி புது இடத்துல போய் பொண்ணு எப்படி இருக்குமோ என்னமோன்னு பயப்படுறாங்க போல. சாந்தி முகூர்த்தத்துக்கு அவங்களையும் நம்ம வீட்டுக்குள் கூப்பிட வேண்டியதுதானே? நீங்கள் வாயை மூடிட்டுருங்க. எப்போ அவங்கள அழைக்கணும், எப்போ விருந்து வைக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த சமயத்தில் ஏற்கனவே மதுரை வீட்டில் கல்யாணத்துக்காக வந்திருந்த கும்பல், கனடா மகனும் சிங்கப்பூர் பையனும் கூட அவரவர் மனைவி குடும்பத்தோடு வந்திருந்தனர். மீராவை தனியே அனுப்ப மனசில்லாத பூர்ணா மெல்ல சகோதரியுடன் ஒட்டி கொண்டாள். முரளிக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தாற் போலிருந்தது. ரயிலிலும் பஸ்ஸிலும் கூட அவன்தான் இழைந்து இழைந்து பூர்ணாவுடன் பேசி கொண்டிருந்தான். மீரா ஜன்னலோரமாய் அமர்ந்து வெளியே பரபரப்பாய் அலையும் மனிதர்களை
கண்கள் மலர வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்படி இப்படி அரவிந்தன் காட்டிய ஜாடைகளை கூட அவள் கவனித்ததாய் தெரியவில்லை. கவிதா அந்த வீட்டின் இரண்டாவது மருமகள்தான். கொட்டை பாக்கை வெட்டினார் போல கேட்டாள். முரளி, உன்னையும் அந்த பொண்ணு பூர்ணாவையும் பார்த்தாதான் புதுசா கல்யாணமான ஜோடி மாதிரி இருக்கு. அரவிந்த் பாவம், அப்பையிலேருந்து பரதநாட்டியம், கதக் எல்லா டான்ஸும் ஆடி பார்க்கிறாரு. பொண்டாட்டி அசையலையே. இதை கேட்ட பூர்ணாவின் முகம் விழுந்து போயிற்று. சட்டென எழுந்து வந்து அக்காவின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். அவள் கையை பாசமாய் பிடித்து அவளது காதருகில் குனிந்து என்னவோ சொன்னாள். அதற்கு பிறகு மீராவின் முகம் அரவிந்தனின் பக்கம் திரும்பியது. இதழ்கடையில் மெல்லிய முறுவல் தோன்றியது. அதற்கே அரவிந்தன் பரவசப்பட்டான். அவனும் இதுவரையில் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறான், பழகியும் இருக்கிறான். ஆனால் மீரா அற்புதமாய் தெரிந்தாள். இத்தனைக்கும் கவிதாவின் அலங்காரத்தில் 100% கூட இடமில்லை. கண்களில் மை கலந்திருந்தது. உச்சி போட்டு கூட சற்றே வேர்வையில் கரைந்திருந்தது. ஆனாலும் அந்த முகம், வாலிப்பான உடம்பு, சந்தன சிற்பம் போன்ற குலைவு, அலையென அடர்ந்த கூந்தல், இத்தனை நாள் காத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒய்ஃப் கிடைச்சிருக்காடா. ரியலி யூ ஆர் லக்கி. இப்படி பிரதீப் அவனை பாராட்டிய போது உள்ளுக்குள் சந்தோஷம் கொப்பளித்தது. மறுபடி மனைவியை பார்த்து பூரித்து போனான் அவன். சரியாய் 1 வாரம். நடுவில் நல்ல நாள் பார்த்து வாசலில் சாணம் தெளித்து கோல போடச் சொன்னாள் அகிலாண்டம். அடுத்தாற்போல் அரிசி வெல்லம் எடுத்து கொடுத்து பாயசம் செய்ய சொன்னாள். அப்போதெல்லாம் கூடவே பூர்ணாவும் அக்காவுக்கு உதவியாய் ஓடியாடினாள். புள்ளி வைத்து மீரா கோலம் போட ஒரு கட்டத்தில் பூர்ணாதான் அவளிடம் ரகசியமாய் சொல்ல வேண்டியிருந்தது. போதும்டி, இன்னும் எத்தனை வேலை இருக்கு, உள்ளே வா. அதே போல பாயசம் வைக்கும் போதும் பூர்ணாவின் மேற்பார்வை. வெள்ளத்தை தூள் செஞ்சுக்க, இந்தா. அப்படியே பாத்திரத்தை பிடிக்காத, கை சுடுமுல்ல. எங்கே கிடுக்கி, அதை எடு. பூர்ணாவை தேடிக்கொண்டு சமையலறைக்கு வந்த முரளி கேட்டான். என்ன பூர்ணா, உங்க அக்காவுக்கு தோசை சுட மட்டும்தான் தெரியுமா? மற்றதெல்லாம் நீ தான் சொல்லித்தரணுமா? சேச்ச, அப்படி இல்லை. அவ ஏதோ ஞாபகத்தில் இருப்பா. நல்ல நாளும் அதுவுமா கையை சுட்டுக்க போறாளேன்னு தான் நான் தான் கோயில் குளம் என்று அலைந்து வீட்டில் முதலீடுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் சோமசுந்தரமும் பெரியவன் வினோத்தும் பிரதீப்பும் செய்ய பூர்ணா தமக்கே மாடிக்கு அழைத்து போய் அவள் காதோடு பேசிக்கொண்டே இருந்தார். என்ன புரிஞ்சுதா? கத்தி கித்தி அமக்கலை செய்யக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு பூர்ணா. நானும் உன்னோட ஊருக்கே வந்துடுறேனே. மூச், அப்படி வந்தா அப்பா என்ன செய்வார்? கேட்கிறேனுல, அப்பா என்ன செய்வார்? அடிப்பார். ஞாபகம் இருக்குல்ல, இது ஒன்றும் பயப்படக்கூடிய விஷயமே இல்லை. சமர்த்து தானே நீ. நாளாக உனக்கே பிடிச்சு போயிடும். அப்புறம் உன் வீட்டுக்காரரை பிரிஞ்சு 2 நிமிஷம் கூட இருக்க மாட்ட நீ. மீராவை கட்டி இணைத்து முத்தமிட்டு அழகாய் அலங்கரித்து சோபனையரை வாசல் வரை கொண்டு விட்ட பூர்ணாவை ஆசை ததும்ப பார்த்தான் முரளி. என்ன ஒத்திகையா? சும்மா இரு, நானே கவலையில் இருக்கேன். என்ன கவலை? எங்க அக்கா உங்க அண்ணா கிட்ட ஒழுங்கா பயப்படாம நடந்துக்கணுமேன்னு தான். நீ வேற, இதெல்லாம் தானாகவே அட்ஜஸ்ட் ஆகிற சமாச்சாரம். இங்கே மாடிப்பிள்ளையே உட்கார்ந்து கவலைப்பட்டிருந்தா என்ன பிரயோஜனம்? நாளைக்கு நம்ம 2 பேரும் மெட்ராஸ் கிளம்பணும். நினைப்பிருக்கா? இப்போ கொஞ்சம் தூங்கினாத்தான் உண்டு. முரளியின் வற்புறுத்தினால் படுக்க போனாலே தவிர பூர்ணா அன்று முழுவதும் தூங்கவில்லை. ஏன், அரவிந்தனும் தான். மீரா அயர்ந்து தூங்குவதே பார்த்தபடி இரவு முழுக்க உட்கார்ந்திருந்தான் அவன். இது என்ன, இவ இப்படி தூங்குறா? அத்தியாயம் 3. அரவிந்தா அத்தனை சுலபத்தில் மீராவை புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலோட்டமாய் பார்க்கையில் குறையே சொல்ல முடியாத எந்த ஒரு ஆணும் விரும்பக்கூடிய விதத்தில் திருத்தமாகவே இருந்தாள். பால் டம்ளரை அவன் கையில் கொடுத்து விட்டு வணங்கி எழுந்ததிலோ மெல்ல குனிந்த தலை நிமிராமல் அவன் அருகில் அமர்ந்ததிலோ எந்த வித்தியாசமும் இல்லை. அவன் அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வர நிதானமாய் பேச்சு கொடுத்த போது கூட அரையும் காலுமாய்த்தான் வார்த்தைகள் அவளிடமிருந்து உதிர்ந்தன. நானே பேசிட்டு இருக்கேனே, நீ எதுவும் என்னை கேட்க மாட்டியா? கேளேன், ஏதாவது கேளு. நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன். என்ன கேட்கிறது? எதுவானாலும் ஒரு முத்தம் கேளேன். அவன் அவளது முகத்தருகே தன் முகத்தை வைத்து உதட்டை குவித்து குறும்பாய் கண் சிமிட்டினான்.
அவன் சற்றும் எதிர்பாராத விதமாய் சற்றென்று ஒரு கையால் அவனது முகத்தை ஒதுக்கினாள். தூக்கம் வருது, படுத்துக்கலாமா? அவன் குலுங்கி நிமிர்ந்தான். இரவு மணி 10 தான் ஆகியிருந்தது. என்னதான் கோயிலாய் போய் வந்து களைப்பு இருந்தாலும் முதலிரவில் ஒருத்தி இப்படி சொல்வாளோ? அப்படியும் அவன் விடுவதாய் இல்லை. அதுக்குள்ள என்ன தூக்கம்? நீ என்ன சின்ன பாப்பாவா? இன்னும் 1 மணி நேரம் 60 நிமிஷம் எனக்காக, அப்புறம் தூங்கலாம் என்ன? அவள் விழிகள் கொஞ்ச அவனை பார்த்தாள். முழிச்சிட்டு இருந்து என்ன செய்யணும்? என்ன அப்படி கேட்டுட்ட? சாதாரணமா புதுசா கல்யாணமானவங்க எல்லோரும் முதல் ராத்திரியில என்ன செய்வாங்கன்னு நிஜமாவே உனக்கு தெரியாதா? சினிமா பார்க்க மாட்டியா? உங்க வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லி தந்தது இல்லையா? சொல்லு. அவன் கொஞ்சம் அதட்டலாகவே கேட்டான். அவளது உதடுகள் அழுகையில் கோணின. எனக்கு பயமா இருக்கு, நான் வெளியே போறேன் பூர்ணா. உஷ், சத்தம் போடாதே. என்ன பயம்? நான் சத்தமா பேசிட்டேனா? சாரிடா, இனிமே உன்னை திட்டவே மாட்டேன். என் கண்ணு இல்ல, சமத்து இல்ல. அவனது கொஞ்சலில் சிறிது சமாதானமடைந்தவளாய் கட்டிலில் சுருண்டு படுத்தாள் அவள். அரவிந்தனும் அவளை பார்த்தபடி படுத்தான். மீராவின் பெரிய கரிய விழிகள் அவனை ஒரு முறை ஏறிட்டு பார்க்க இன்னும் கொஞ்சம் நெருங்கி படுத்தான். மெதுவே அவளது இடுப்பை சுற்றி கையை போட்டான். எதிர்ப்பு எதுவும் இல்லை. ஆனாலும் அரவிந்தனின் வேகமெல்லாம் பொங்கும் பாலில் தண்ணீர் தெளித்தாற்போல் அடங்கிவிட்டது. எத்தனை நேரம் அவளை பார்த்தபடி படுத்திருந்தானோ. பொழுது ஒரு பக்கம் விடியும்போது சற்று கண்ணயர்ந்தான். அதற்குள் அறைக்கு வெளியே ஆள் நடமாட்டம், பேச்சுக்குரல். அவங்க இன்னும் எழுந்திருக்கலையே. அக்காவை பார்த்து சொல்லிட்டு தான் கிளம்பணும்னு அடம்பிடிச்சா எப்படி? எல்லாம் ஊருக்கு போய் ஃபோனில் சொல்லிக்கலாம். புறப்படு பூர்ணா. முரளியின் குரல். வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான் அரவிந்த். மீரா இன்னமும் குழந்தை மாதிரி கைகால்களை அகல பரப்பியபடி தூங்கி கொண்டுதான் இருந்தாள். இப்போது விட்டால் அப்புறம் பூர்ணாவை பிடிக்க முடியாது. அவளை பிடித்தால்தான் இவளது விசித்திர போக்குக்கு காரணம் தெரியும். அவன் சட்டென கதவை திறந்தான். நல்ல வேளையாக பூர்ணாவும் முரளியும் மட்டும் வராந்தாவில் நின்று கொண்டிருந்தனர். அக்கம் பக்கம் யாருமில்லை என்கிற துணிச்சலில் முரளி பூர்ணாவின் இடுப்பை சீண்டி கொண்டிருந்தான். தாழ்பால் விலகும் ஓசையும் தொடர்ந்து வெளிப்பட அரவிந்தன் வருகையும் இருவரையும் துள்ளி நகர வைத்தன. முதலில் சுதாரித்து கொண்டாள் பூர்ணாதான். குட் மார்னிங் அத்தான். மார்னிங். ஒரு நிமிஷம் உள்ளே வந்துட்டு போ. அவன் குரலில் துணித்த இறுக்கம் பூர்ணாவை வியர்க்க வைத்தது. முரளிக்கு இன்னும் நிலைமையின் தீவிரம் புரியவில்லை. என்ன அண்ணா, புது பொண்டாட்டி அறைக்குள்ளே இருக்கிறச்சியே மச்சினிய உள்ள கூப்பிடுற? அண்ணி கோச்சுக்கு போறா? உங்க அண்ணி தானே? கடாந்தகரமா தூங்குறா முரளி. நீயும் உள்ளே வா. வரச்சே அரைக்கதவை மறக்காமல் தாள் போடு. இப்போதுதான் முரளி அண்ணனின் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். என்னவோ சிக்கல் போல இருக்கே. அவர் தயங்கி நின்ற பூர்ணாவையும் ஒரு கையால் இழுத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தான். பூர்ணா அக்கா கடந்த நிலையை கண்டு பதறி போய் எழுப்ப முயல அரவிந்தன் அவளை தடுத்தான். இப்ப எதுக்கு அவளை எழுப்புற? நான் உன் கூட தான் பேசணும். அவன் பூர்ணாவை உற்று பார்த்தான். உங்க அக்கா நார்மல் இல்லையா? அப்படின்னா? ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுற. பொம்பளையாச்சேன்னு பார்க்கிறேன். இங்க மட்டும் உங்க அப்பா இருந்திருந்தாருன்னா அவரை சட்டையை பிடித்து உலுக்கியிருப்பேன். அண்ணா, என்ன பேச்சு இது? முரளி குறுக்கே பாய்ந்தான். அதையே அரவிந்தனால் தாங்க முடியவில்லை. ஏண்டா, உனக்கு இவளை கட்டிக்கிடும்னா கட்டியிருக்க வேண்டியதானே? இவ அக்காவை ஏன் என் தலையில கட்டின? என்ன நடந்தது சொல்லிட்டு அப்புறம் திட்டு. என்ன நடந்ததா? ஒண்ணுமே நடக்கல. அவளுக்கு கட்டில் சம்பந்தப்பட்ட விஷயம் பத்தி ஒரு அளவும் தெரியல. கிட்ட போனாலே அலறா. முரளி திகைத்து போய் பூர்ணாவை பார்க்க அவளோ கண்ணீர் மல்க கூறினாள். நான் தான் முன்னாலே சொன்னேனே முரளி, எங்க அக்காவுக்கு வெளி உலகமே தெரியாது. ரொம்பவும் சாது, பயந்த சுவாபம்னு. பாட்டியும் அம்மாவும் சேர்ந்து கண்டிச்சு வளர்த்தாலே இப்படி. ஆனா கொஞ்சம் பழகினா தெளிஞ்சுடுவா. எனக்கு நம்பிக்கை இல்லை. அரவிந்தன் தலையை உதறினான். அப்படி சொல்லாதே அண்ணா. அம்மாவோட சுவாவம் உனக்கு நல்லா தெரியும். விஷயம் தெரிஞ்சா ஊரை கூட்டி ஒப்பாரி வைப்பாங்க. 4 பேர் இதில் நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி கேட்பாங்க. முரளி பேச பூர்ணா அழுதே விட்டாள். அரவிந்தன் தர்மச்சங்கடமாய் உணர்ந்தான். எத்தனையோ கதைகளில் திரைப்படங்களில் இது போன்ற சம்பவங்களை அவன் பார்த்திருக்கிறானே தவிர
தனக்கு இப்படி ஒரு இக்கட்டு வந்து சேரும் என்பதை அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அவன் ஒருமுறை திரும்பி கட்டிலை பார்த்தான். தன்னை சுற்றி நடப்பது எதுவும் தெரியாமல் அடித்து போட்டார் போல் தூங்கிக் கொண்டிருந்தாள் மீரா. பூர்ணா தயக்கத்துடன் கூறினாள், எங்க வீடு ஒரு இராணுவ கூட மாதிரி. அப்பா கிட்ட அம்மாவுக்கு பயம். இவளாலேயே 2 பேருக்குள்ள எப்பவும் சண்டை தகராறு வரும். கணவன் மனைவின்னு ஒருத்தர் புரிஞ்சுட்டு அன்பா பிரியமா இருப்பாங்கிறதெல்லாம் இவளுக்கு தெரியாது. நான் பள்ளிக்கூடம் காலேஜுன்னு நிறைய வெளியிலே தங்கினதால இவளோட பிரச்சனை என்னையும் தொத்திக்காம போச்சு. அவ ரொம்பவும் பயந்தவ. சத்தமா பேசி சிரிச்சு நான் பார்த்ததில்ல. நீங்க கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா கொஞ்சம் மிரள்வா, அதட்டுங்க. ஆனா அடிக்காதீங்க. எங்க அப்பா செய்யற ஒரே தப்பு அதுதான். கோபம் வந்தா கை நீட்டிடுவாரு. எனக்கென்னவோ ரொம்ப காலம் இவளால இங்க அம்மாவோட குப்பை கொட்ட முடியும்னு தோணலேடா முரளி. 10-15 நாள் பொறுத்துப்பார் அண்ணா. அதுக்குள்ள அவங்க அம்மாவை வந்து கௌரவமா மறுவீடு அழைச்சிட்டு போக சொல்றேன். அரவிந்தன் அதெல்லாம் முடியாதுடா என்று ஒரே வார்த்தையில் வெட்டி எறிந்திருக்கலாம். ஏன் அப்படி செய்யவில்லை? மீராவின் அழகு இப்படி கையருகே வந்த பின்பு, அதுவும் சொந்தமாய் தனக்கென்று வந்த பின்பு தொட்டு கூட பார்க்காமல் அனுப்பிவிட மனசு வரவில்லை. அட ஒரு 10 நாள் வச்சுட்டு பார்ப்போம். ஒன்றும் சரிப்பட்டு வரலைன்னா துரத்தி விட்டுடுவோம். இப்படித்தான் நினைத்தான் அவன். இறுதியாக பூர்ணாவை பார்த்து கசப்புடன் கூறினான், இந்தா அவளை எழுப்பி குளிக்க சொல்லு. சமையலறையில் ஏதாவது வேலை இருந்தா பார்க்க சொல்லு. இப்படி காலாந்தகாரமா தூங்கினா எங்க அம்மா என்னைத்தான் திட்டுவா. எழுப்பு எழுப்பு. பூர்ணா மீராவை எழுப்ப வெகு நேர முயற்சிக்கு பின் எழுந்த மீரா ஒரு குழந்தை போல் தங்கையின் கழுத்தை சுற்றி 2 கைகளையும் போட்டு கட்டி கொண்டாள். அப்பாடா வந்துட்டியா? நேத்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? அந்த மனுஷர் இல்ல. உஷ், எழுந்து வந்து பல்லை தேய்ச்சிட்டு குளி, அப்புறமா பேசிக்கலாம். காஃபி அதெல்லாம் அப்புறம், எழுந்துரு. பூர்ணா கண்டிப்பான குரலில் கூற ஒரு கணம் மிரள விழித்த மீரா அந்த அறையின் ஒரு பக்கமாய் நின்றபடி தன்னையே பார்க்கும் அரவிந்தனையும் அவன் பக்கத்திலேயே குழப்பத்துடன் நின்றிருந்த முரளியையும் பார்த்தபடி அறையை ஒட்டியிருந்த குளியலறைக்குள் போய் புகுந்து கொண்டாள். முரளியும் பூர்ணாவும் கிளம்பும் வரையில் அவர்கள் காலையே சுற்றி வந்த மீரா அவர்கள் கிளம்பியதும் அப்படியே பொற்காட்சியில் பெற்றோரை தொலைத்த குழந்தை போல் பிரமித்து நின்றாள். நல்ல வேளையாய் அகிலாண்டம் சமையல் இருந்தபடி அவளை அழைத்தான். என்ன மலைச்சு நின்னுட்ட? எல்லோருக்கும் இலை போடு. உங்க மாமனார் சீரகம் போட்ட வெந்நீர் தண்ணி தான் குடிப்பாரு. இதை கொண்டு போய் கொடு. அப்பளம் பொறிக்கிறியா? எனக்கு எண்ணெயை அடுப்பங்கில நின்னாக்க தலையை சுத்தும். பதார்த்தமெல்லாம் சிந்தாம சிதறாம இலையில பரிமாற தெரியுமா? முதல் தடவையே அள்ளி வச்சிடாத, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா போடு. அன்று மாலை அரவிந்தனிடம் நிதானமாய் கூறினாள் அகிலாண்டம். பரவாயில்ல, அழுக்காம சொன்னபடி கேட்கிறா. ஆனா ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கு. புதுசு இல்ல, அப்படித்தான் இருக்கும். போக போக சரியாயிடும். இது சோமசுந்தரம். அன்றிரவை வெகு ஆவலுடன் எதிர்நோக்கினான் அரவிந்தன். தயக்கத்துடன் வந்து படுத்த மீராவை மெதுவே அணைத்தான். அவளிடமிருந்து எந்த எதிர்ப்பும் கிளம்பாததால் ஆவேசமாய் முன்னேறினான். காலை முதல் வேலை செய்த அலுப்போ என்னவோ அரவிந்தனின் முற்றுகையை கூட உணராது அயர்ந்து தூங்கினாள் அவள். ஆனாலும் ஓரளவு வெற்றி பெற்ற திருப்தி அவனுக்கு. அத்தியாயம் 4. கவிதா தனக்குள் ஒரு பாட்டை முனகியபடி பக்கவாட்டில் பார்வையை நகர்த்தினாள். பிரதீப் ஏதோ புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தான். என்ன தம்பி, கல்யாணமெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருத்து. உங்க அம்மாவை கையில பிடிக்க முடியலையே. மனைவி எதற்காக இப்படி சுற்றி வளைத்து ஆரம்பிக்கிறாள் என்றே புரியாதவனாய் அவளையே இமைக்காமல் பார்த்தான் பிரதீப். ஆமா, கல்யாணம் பிரமாதமா நடந்தது என்று சொன்னாலும் ஏன் நம்ம கல்யாணத்துக்கு என்ன குறைச்சலாம்? தம்பி பொண்ணுங்கிறதுக்காக எதை வாங்காம விட்டாங்க அத்தை இப்படி பாய்வாள். ஏதோ நடந்துச்சு, அப்படி ஒன்றும் எதிர்பார்த்த அளவு இல்லை என்றாலும் பின்ன எங்க அப்பாவை மாதிரி ஓடி ஓடி எந்த பைத்தியக்காரன் செய்வானா இப்படி எகிறுவாள். கவிதா மதில் மேல் பூனை, எந்த பக்கம் பாய்வாள் என்பது தெரியாது. ஆதலால் எதுவானாலும் அவளே சொல்லட்டும் என்று விட்டுவிடுவதுதான் பிரதீப்பின் வழக்கம். இப்பொழுதும் அப்படித்தான் கம்மென்று இருந்தாள். ஆனாலும் மனைவி சொல்லாமலே ஒன்றை புரிந்து கொண்டான் அவன். கவிதாவுக்கு மீராவின் அழகில் பொறாமை.
இப்படி ஒரு அழகான பெண் அந்த வீட்டுக்கு மருமகளாக வருவாள் என அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த குடும்பத்திலேயே அவள்தான் அழகி, புத்திசாலி, இனிமையாக பாடக்கூடியவள். போதாக்குறைக்கு சிங்கப்பூரில் இருக்கிறாள். அவள் இந்த கல்யாணத்துக்கு வந்ததே அத்தை தனது 3வது மகனுக்கு எந்த மாதிரியான பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாள் என்பதை பார்க்கத்தான். முதல் பார்வையிலேயே மீராவின் அழகு அவளை அதிர அடித்தது. பிரதீப் வேறு தன்னை மறந்து 2-3 முறை சொல்லிவிட்டான். பரவாயில்லை, என் தம்பி அதிர்ஷ்டசாலிதான். இத்தனை அழகான சாதுவான பெண்ணை வச்சு எங்க அம்மா ஒழுங்காக குடுத்தனம் செய்வாங்கிற எனக்கென்னவோ சந்தேகமாகத்தான் இருக்கு. இவள் இப்படி 2-3 தடவை சொன்ன உடனேயே கவிதா சொல்லென்று விழுந்தாள். அதென்ன தம்பி பொண்டாட்டிக்கே இத்தனை உருகுறீங்க? எல்லாம் வரப்ப சாதுவாகத்தான் வரும். 1 மாசத்துல சுயரூபம் தெரிஞ்சிடும். நாமும் 1 மாசம் இருந்துட்டு போகத்தானே போறோம். அட இல்லைனாலும் உங்க அம்மா சிங்கப்பூருக்கு ஃபோன் போட்டு ஒரு பாட்டம் அழாம இருக்க போறாங்களா? மனைவியின் சிந்தனை இந்த ரீதியில் போக தொடங்கிய பின் பிரதீப் இது பற்றி பேசுவதையே நிறுத்தி கொண்டான். இப்பொழுது அவளே ஆரம்பிக்கிறாள். எதற்காகவோ அவன் பொறுமையாய் காத்திருந்தான். பொண்ணு பார்க்கத்தான் பதுமை மாதிரி இருக்காளே தவிர ரொம்பவும் மக்குங்க. அத்தைக்கிட்ட இவளால் 10 நாள் குப்பை கொட்ட முடியாது. பார்த்துட்டே இருங்க. எதை வச்சு சொல்கிறே கவி? அட, இது என்ன புரியாத தத்துவமா? படிச்சுக்கிறாங்க. வயசு ஒன்றும் 15-16 இல்லை, விவரம் தெரிஞ்ச வயசு தான். இன்னைக்கு காலையில் இவ சமயக்கட்டில் அப்பளம் பொறிச்சிக்கிட்டு இருந்தா பாருங்க. அத்தை என்னமோ கிட்லர் மாதிரி மாமாவை கற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் அத்தைக்கு புரியாமல் இருக்கணும்னு இவகிட்ட இங்கிலீஷில் பேசுகிறேன். காது கேட்காத மாதிரி அப்பளத்தை எண்ணெய் சட்டியில் போட்டு போட்டு எடுத்துட்ருக்கு. அதை வச்சு சொல்ல முடியாது கவிதா. இங்கிலீஷ் எல்லாம் பேச்சு புழக்கத்தில் இருந்தால் தான் சரளமாக வரும். நிறைய பேர் பட்டதாரிகளாக இருப்பாங்க. 4 வார்த்தை இங்கிலீஷில் பேச முடியாமல் திணறுவாங்க. சரி, அதை விடுங்க. ரயிலில் வரப்போதான் நீங்களே பார்த்தீங்களே, புதுசாக கல்யாணம் செஞ்சுட்ட எல்லோருக்குமே ஒரு வெட்கம். ஜாடை மடியாக பேசுறது, தவிக்கிறது, கீழ்பார்வை, ஓரப்பார்வை பார்க்கறது, உதட்டை கடிக்கிறது, இப்படியாப்பட்ட எல்லா அசட்டுத்தனங்களும் இருக்காதா? அத்தை பையன் மாமன் மகள்னு இருந்த நாமே எத்தனை கோணங்கித்தனமெல்லாம் செஞ்சுருக்கோம். உங்கள் தம்பி தவிக்கிறாரு, கண்ணால் ஜாடை காட்டுறாரு. எதையும் கவனிக்காமல் ரயில்வே ஸ்டேஷனையே பார்க்காத பிறவி மாதிரி வெளியே பார்த்துட்டு வந்தாலே. மக்கு மக்கு. எனக்கு அப்படியே போய் அவ காதை பிடிச்சு திருணும் போல இருந்தது. அழகு மட்டும் இருந்தாப்புல ஆச்சா? இந்த சூட்சுமம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பத்தான் ஒரு பொண்ணு நிஜமாவே அழகியா தெரிவா. பெண்ணோட கவர்ச்சியே அவளோட புத்திசாலித்தனம் தான்ப்பா. இது என்னமோ சந்தன மரத்தில் கடைஞ்செடுத்த பொம்மை மாதிரி இருக்குது. வெறும் பொம்மையை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியுமாம்? உங்கள் தம்பியை நினைச்சாதான் பரிதாபமாக இருக்கு. கடைசி வார்த்தையை வேண்டுமென்றே அழுத்தி உச்சரித்தாள் அவள். பிரதீப்புக்கு அவள் சொல்லுது நியாயமாகவே பட்டது. ஆனாலும் எல்லா பெண்களுமே திருமணத்துக்கு முன் 64 கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருப்பார்களா என்ன என்கிற நினைப்பும் எழாமல் இல்லை. அவன் மெதுவாக சொன்னான், நாம தான் இன்னும் 1 மாதம் இங்கே இருக்க போகிறோமே. நீ வேணுமானா அவளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடேன். நல்லாத்தான் இருக்கு. படிப்புக்கு டியூஷன் வைப்பாங்க. வீட்டில் பாட்டு வாத்தியாரை வரவழைச்சு பாட்டு சொல்லி தருவாங்க. இதை கூடவா கற்றுத்தரணும்? யாரும் கற்றுத்தராமல் வர்ற கலை இதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கவிதா கொஞ்சம் முறுக்கி கொண்டாள். ஆனாலும் கணவன் சொன்னதும் அவளது மனதில் புகுந்து வேலை செய்யாமல் இல்லை. இப்படி சொல்லி கொடுக்கிற சாக்கில் வீட்டுக்கு வந்திருக்கும் புது பெண்ணை எத்தனை சதவீதம் தேறுவாள் என்று சோதித்து பார்க்க ஆசைப்பட்டாள். இயற்கையாகவே புது மருமகள் வந்துவிட்டால் பழைய மருமகள் கொஞ்சம் ஓரம் கட்டப்படுவாள். அகிலாண்டமோ கேட்கவே வேண்டாம். மீராவை தன் கைப்பிடிக்குள்ளேயே வைத்திருந்தாள். காலை நேரங்களில் மீராவுக்கு சமையலறையில் வேலை சரியாக இருக்கும். பகலில் மருமகளை சின்ன சின்ன காரியங்களை செய்ய சொல்லிவிட்டு மேற்பார்வை பார்த்து கொண்டிருப்பாள் அகிலாண்டம். சமையல் முடிஞ்சுடுத்தா? நேத்தே சாம்பாரில் உப்பு போட மறந்துட்ட. உப்பெல்லாம் திட்டமாக போட்டியா? இங்கே வா, இந்த துணி எல்லாத்தையும் எடுத்து வாஷிங் மிஷினில் போடு. வெள்ளை துணி தனியாக, கலர் துணி தனியாக போடணும். இல்லை ஆம்பளைங்க சட்டையெல்லாம் திட்டு திட்டாக சாயமாயிடும். துணியை போட்டு சோப்பு தூளை போட்டியா? சுவிட்சை தட்டி விட்டுட்டு இங்கே வா. உன் பெரிய மச்சனனுக்கு மாங்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும்.
ஆவக்காய் போட்டு வச்சா அவன் சிங்கப்பூர் போறப்ப கொடுத்து அனுப்பலாம். குண்டு மல்லி கொள்ளை மலிவு இப்போ. கவிதாவுக்கு பூ தொடுக்கவே தெரியாது. உனக்கு தெரியுமா? இல்லாட்டி வா, நான் கற்றுத்தரேன். என்ன பகல் நேரத்தில் தூக்கம்? இப்படி தூங்க ஆரம்பிச்சா உடம்பு சதை போட்டுடும். ஏதாவது கதை புஸ்தகம் எடுத்து வச்சுட்டு படி, இல்லை டிவி பாரு. இத்தனை ஏவலுக்கும் மீரா வாய் திறவாமல் சுற்றி சுற்றி வந்தது கவிதாவுக்கு தாங்கவில்லை. ஒரு நாள் அகிலாண்டத்திடமே வரிந்து கட்டி கொண்டு சண்டைக்கு போய்விட்டாள். அவளை 5 நிமிஷம் உட்கார விட மாட்டேங்கிறீங்களே. புது பொண்ணு ராத்திரி எத்தனை நேரம் வரைக்கும் விழிச்சிட்டு இருக்காளோ என்னவோ. கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா? அம்மாடி, அந்த ஓய்வு சமாச்சாரமெல்லாம் உன்னோட வச்சுக்க. நானும் 15 வயசுல கல்யாணமாகி வந்தேன். இன்னி வரைக்கும் உட்கார நேரமில்லை. 2 மருமக எடுத்தேன்னு பேருதானே தவிர. அத்தை உட்காருங்க, நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்ல ஒரு நாதி இல்லை. புதுசா வந்தாலாவது நான் சொன்னபடி கேட்கட்டும். அகிலாண்டமும் நறுக்கென சொன்னாள். கவிதா சொந்த தம்பியின் மகளாததால் அவள் பேச்சை இவள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். அப்படியே எடுத்துக்கொண்டாலும் கவிதா உதட்டை சுழித்து கழுத்தை வெட்டி கொண்டு போய்கொண்டே இருப்பாள். அன்று பகல் சாப்பாட்டுக்கு மேல் அகிலாண்டம் உண்ட களைப்பில் சற்றே உறங்க மீராவின் கையை பற்றி தன் அறைக்கு உரிமையுடன் இழுத்து போனாள் கவிதா. என்னத்துக்கு என்னை கண்டா இவ்வளவு மிரள்ற? பேச மாட்டியா? பேசுவியா மாட்டியா? எங்கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஏதாவது மிரட்டி வச்சிருக்கா அந்த அத்தைக்கிழம்? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. பின்ன பேசு. என்ன பேச? ஏதாவது பேசு. சென்னையில் பிறந்த வீட்டில் இருந்ததுக்கும் இப்போ மதுரையில் புருஷன் வீட்டில் இருக்கிறதுக்கும் எப்படி உணர்ற? இங்கே நீ சந்தோஷமா இருக்கியா? மீரா இதற்கு பதில் சொல்ல முடியாதவளாய் தனது பிஞ்சு விரல்களை கோர்த்து பிரித்தபடி அமர்ந்திருந்தாள். சொல்லேன், நான் யார்கிட்டையும் சொல்லிட மாட்டேன். சத்தியமா? பிராமிஸா? கையில் அடித்து சத்தியம் பண்ணுங்க, அப்பதான் நம்புவேன். ஐயா, குழந்தை மாதிரி இருக்கியே. சரி, கையை கொண்டா. கவிதா மீராவின் ரோஜாப்பூ கையை ஒரு நிமிஷம் ஆற்றாமையுடன் உற்று பார்த்துவிட்டு கையில் எடுத்து சத்தியம் செய்தாள். இப்ப சொல்லு, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை கவிதாக்கா. ஊருக்கு எப்போ போவோம்னு இருக்கு. அம்மா பாட்டி எல்லோரும் என்னை பார்க்காம அழுதுட்டு இருப்பாங்க. அவள் விசும்ப ஒரு குணம் அதிர்ந்து போன கவிதா குபுக்கென சிரித்தாள். அட அசடே, இதுக்கு அலற? உங்க அம்மா பாட்டி யாரும் அழமாட்டாங்க. உன்னை கல்யாணம் கட்டி கொடுக்குறப்பவே அவங்களுக்கு தெரியுமே பொண்ணு மதுரையில் போய் குடுத்தனம் செய்ய போறான்னு. ஆனா எனக்கு தெரியாதே. என்னது? கவிதா தூக்கி வாரி போட நிமிர்ந்தாள். என்ன சொல்கிறாள் இவள்? திருமணத்துக்கு பின் மதுரைக்கு கணவனுடன் வரப்போகிறோம் என்பது இவளுக்கு தெரியாதா? அவளை மேலும் குழப்பாமல் மீராவை திக்கி திணறி சொல்கிறாள். என்னமோ கல்யாணம் நாங்க, புது புடவை நகை எல்லாம் கிடைக்கும் நாங்க, திங்கிறதுக்கு விதவிதமா பலகாரம் எல்லாம் தருவோம் நாங்க. சரிதான்னு சொன்னேன்க்கா. இப்படி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. நான் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்ன அப்போ நான் பாவாடை தாவணி போட்டிருந்தேன். அப்போ என்னை எங்கள் அப்பா ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இனிமே இங்கே தான் இருக்கணும் நீ என்ன சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரே அழுவ. எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது. அப்புறம் ஒரு நாள் அம்மா வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தாப்புல. இப்போ கூட அப்படித்தான் போய் அம்மாவை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு போனா ஊர்னா. தினமும் வாசலை பார்க்குறேன். ஆனால் அப்பா மாதிரி அழலை. அழுதா அப்பா அடிப்பார், சூடு போடுவார். பாருங்க, அவர் இல்லை அவரு. யாரு? அதாங்க என் கழுத்தில் தாலி கட்டினாரே அவரு. அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்கா. அவர் தினமும் ராத்திரி என்னை போட்டு புரட்டி எடுக்கிறார் அக்கா. பூர்ணாகிட்டே சொல்லி அழுதேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கலடின்னேன். அவ தான் எல்லாம் அப்படித்தான் இருக்கும், போக போக சரியா போயிடும்னு சொல்லிட்டு போயிட்டா. இதை போய் வீட்டில் சொன்னா அப்பா அடிப்பாருன்னு வேற சொல்லிட்டாளா? நான் வாயே திறக்கிறது இல்லை. கவிதா கண்ணியமைக்காமல் அவனையே பார்த்தபடி உட்கார்ந்து விட்டாள். எனக்கு அப்பாவை கண்டாலே பயம். எப்போ பாரு படி படிம்பாரு. குச்சியை வச்சுட்டு அதட்டிகிட்டே இருப்பாரு. அம்மா நல்லவ, எனக்காக அப்பா கிட்ட நிறைய அடி வாங்கிப்பா. இவர் கூட அன்னைக்கு அதாங்க ராத்திரி கூட சோன்னு மழை பெஞ்சதே, அன்னைக்கு சொன்னபடி கேட்கலன்னா அடிப்பேன்னாரு. பயந்துட்டேன், கண்ணை இறுக்கமாக மூடிட்டேன்.
என்னை என்னை என்னென்னமோ செஞ்சாரு பாருங்க. இங்கே எல்லாம் ரத்த காயம், கடிச்சிட்டாருக்கா. கொஞ்சம் போல மருந்து ஏதாச்சும் இருக்குமா? கவிதா கூந்தலை அள்ளி முடித்தாள். அவளை ஒரு கையில் பிடித்து கொண்டாள். எழுந்துரு. எங்கே? நீ எழுந்துரு சொல்றேன். அந்தம்மா அதான் உங்க அத்தை. அவங்க கிட்ட என்னை போட்டு கொடுக்க போறீங்களா? ஐயா! வீரா சின்ன குழந்தை மாதிரி குரல் எடுத்து அழ. இதற்குள் மருமகளை காணோமே என்று தேடி வந்த அகிலாண்டம் இந்த காட்சியைக் கண்டு ஆடி போய்விட்டாள். என்னடி இது? இப்ப கேளுங்க, இது எப்பவோ கேட்டிருக்க வேண்டியது. கவிதாதான் குரலில் ஏளனம் கொப்பளித்தது. என்னவோ கவிதாதான் புது ஓரகத்தியை மிரட்டி இருக்கிறாள் என்று நினைத்து போக விஷயம் தெரிந்தபின் அதிர்ந்து போய்விட்டாள் அகிலாண்டம். அதன் விளைவுதான் அந்த கூப்பாடு. என்னங்க, எங்க போய் தொலைஞ்சிங்க? அந்த பாவி மனுஷன் மூளை சரியில்லாத பைத்தியத்தை நம்ம தலையில கட்டிட்டாங்க. மனைவியின் குரல் தந்த அதிர்வு ஒருபுறம், அதில் தெரித்த உண்மை ஒருபுறம். பைத்தியமா? யார்? புதுசா வந்துள்ள மருமகளா? ஆடி போய்விட்டார் சோமு. அதே சமயத்தில் அவரது அறிவு இடிக்காமல் இல்லை. இந்தா உன் தம்பி மகளுக்கு வாய் அதிகம். தன்னை தவிர வேறு யாரும் நல்லா இருக்கக்கூடாது அவளுக்கு. அரவிந்தன் காதுல விழுந்தது. அத்தனை பேரையும் வெட்டி புலி போட்டுடுவான். அவன் மனைவியை ரகசியமாய் அழைத்து எச்சரித்தார். பின்ன கவிதாவின் எதிரில் சொல்ல முடியுமா? ஆனாலும் அகிலம் அடங்குவோலா இல்லை. நீங்க சும்மா இருங்க, அவ வாயாடிதான். ஆனாலும் பெண்ணுக்கு மூளை வளர்ச்சி இல்லை என்று தேங்காயை போட்டு உடைச்சாப்புல சொல்லிட்டாளே, அது என்ன சாமர்த்தியம்? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தலை சுத்துதே. அகிலா, என்னத்துக்கு இப்படி அழுது ஊரை கூட்டுற? 5 நிமிஷத்துல இவ தெரிஞ்சிட்டத அரவிந்த் இந்த ஒரு வாரத்துல தெரிஞ்சிட்டு இருக்க மாட்டானா? ஏதாவது வில்லங்கமா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டானா? அவனுக்கு என்னை விட உங்ககிட்ட தானே ஒட்டுதல் அதிகம். கணவரின் வார்த்தைகள் அகிலாண்டத்தை மேலும் குமரி அள வைத்தது. பாவம் என் மகன். நான் காட்டின கழுத்துல தாலியை கட்டினான். எப்படியாவது அம்மா நல்லா இருந்தா போதும்னு நினைச்சான். அம்மா சொன்னா நல்லதுக்கு தாண்டா இருக்கும்னு அடிக்கடி முரளி பையக்கிட்ட சொல்லுவேன். பிரலாபித்து கொண்டே வந்தவள் சட்டென கணவரிடம் எரிந்து விழுந்தாள். முதல்ல அந்த முரளியை கூப்பிடுங்க. அண்ணனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கான். இத்தனை அமர்க்கலத்துக்கும் காரணகர்த்தாவான மீரா புடவை தலைப்பை பல்லினால் கடித்தபடி கவிதாவின் அறையில் உட்கார்ந்திருந்தாள். பயத்தில் முகம் வெளியேறி போயிருந்தது. அகன்ற பெரிய விழிகளால் கவிதாவையும் பிரதீப்பையும் மாறி மாறி பார்த்தபடி மேல் புடவை நிலைகுலிய 3 வயசு சிறுமியைப் போல் கொஞ்சம் கூட நளினமே இல்லாமல் கால்களை பரப்பியபடி அவள் அமர்ந்திருந்த கோலம். கவிதா கணவனின் காதில் கிசுகிசுத்தாள். அங்கேயே வெறிச்சு, என்ன பார்வை? ஐயோ, நான் பார்க்கலையே. புழுகாதீங்க, இப்பதான் தெரியுது. கல்யாணத்தில் ஆரம்பிச்சு இந்த ஒரு வாரமா இவ அம்மாவோ தங்கையோ யாராவது ஒருத்தர் கூடவே இருக்கிறது எதுக்காகன்னு. 4 பேர் எதிரில் இப்படி உட்கார்ந்தா குட்டு உடைஞ்சிடாதா? இதை சொல்லிவிட்டு அவளே எழுந்து வந்து மீராவின் புடவையை சரி செய்து மெல்ல கை கொடுத்து எழுப்பினாள். இந்தா எழுந்துரு. எங்கே கூப்பிடுறீங்க? உன்னை இனிமே என்ன பண்றதுன்னு நம்ம மாமியாரும் மாமனாரும் இல்லை தீர்மானிக்கணும். விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து புருஷனும் பொண்டாட்டியும் ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க. கவிதா அந்த பெண்ணின் தளிர்கரத்தை பலம் கொண்டு மட்டும் பிடித்து இழுத்தாள். எல்லாம் ஒரு தைரியம்தான். மீராவின் அழகும் கம்பீரமும் கவிதாவை மிரள வைத்ததெல்லாம் போய் இப்போது இது வெறும் பொம்மைதான், அசட்டு பொம்மை. நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிச்சல் வந்துவிட்டது. தரையில் நெளிவது பாம்பு குட்டியல்ல, மண்புழுதான் என்பது புரிந்தவுடன் சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய உற்சாகம். பிரதீப் மனைவியை கடிந்து கொண்டான். கவிதா, விடு அவளை. நீங்க சும்மா இருங்க. என் தம்பி அதிர்ஷ்டசாலி, கொடுத்து வச்சவன்னு மாஞ்சு போனீங்களே, இப்ப தெரிஞ்சு போச்சா தம்பியோட அதிர்ஷ்டம்? கவிதாவுக்கு ஏன் அத்தனை கோபம் வர வேண்டும் என்பது பிரதீப்புக்கு புரியவில்லை. பல விஷயங்கள் புரியாமலே தானே இது நாள் வரையில் அவளுடன் குப்பை கொட்டி கொண்டிருக்கிறான். ஆனாலும் தம்பியை விட்டு கொடுக்காமல் சொன்னான். ஒருவேளை அவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாக தோணலையோ என்னவோ. அவங்களுக்குள்ள ஒத்து போச்சுன்னா சரி. யாரு? உங்க தம்பிக்கா இவளை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அசடோ சாமர்த்தோ ஆளு வெள்ளரி பெஞ்சு கணக்கா இருக்கா இல்லையா? அனுபவம் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு
ஊரை பார்க்க ஓட்டி விட்டுடுவாரு, பார்த்துட்டே இருங்க. இப்படி சொன்னவள் மீராவை ஒரே நெக்காக நெக்கி தள்ளி கொண்டு கூடத்துக்கு வந்தாள். மனைவியின் குணம் தெரியுமாதலால் ஒருவித பதைப்புடன் பின்னாலேயே பிரதிப்பும். அரவிந்தன் தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்திருந்தான். சோபாவில் கடுகடுவென முகத்தை வைத்தபடி அகிலாண்டம் எதிர் சோபாவில் கவிதா. பெரியவன் அவனது வெள்ளைக்கார மனைவி. சோமசுந்தரம் பொறுமையிழந்து ஓரிடத்தில் நிற்காமல் அங்கும் இங்குமாய் நடைபெற்று கொண்டிருந்தார். பிரச்சனைக்கு காரணமான மீரா அழுது சிவந்த முகத்துடன் சமையலறை சோரோரமாய் உட்கார்ந்திருந்தாள். ஏண்டா, இவ சரியில்லைன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அத்தனை பேர் எதிரில் அம்மா இப்படி கேட்டதில் அவமானம் தாழாமல் முகம் கருத்தான் அரவிந்தன். எனக்கு மாத்திரம் என்ன தெரியும்? அது இல்லடா, ராத்திரி உன் கூட படுக்கிறப்போ எதுவும் வித்தியாசமா படலையா? அகிலாண்டம் சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்துக்கு வந்தாள். அவன் கூச்சத்துடன் நெளிய கவிதாவின் இதழ்கடையில் கேலி சிரிப்பு. நீங்க வேற, அதையெல்லாம் கவனிக்க அவருக்கு எங்கே நேரம் இருக்க போகிறது? பெண்டாட்டி கூட 4 வார்த்தை பேசியிருந்தா புரிஞ்சிருக்கும். இங்கேதான் பெட்ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனேயே படுக்கத்தானே நேரம் சரியாயிருக்கும். அரவிந்தன் விருட்டன தலையை உயர்த்தி அவளை பார்த்தான். அவளது முகத்தில் இன்னமும் விஷம புன்னகை. அடடா, கோச்சுக்காதீங்க, நான் உங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை, உங்க அண்ணனும் அப்படித்தான். இது மாதிரி ஆம்பளைங்க இருக்கிறதுனால தான் பொண்டாட்டிக்குள்ள புத்திசாலித்தனமும் வெளிப்படுறதில்ல, அசட்டுத்தனமும் வெளியில் வரதில்ல. நாமே உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தா எப்படி? எதுக்கும் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசி. வீட்டுக்கு மூத்தவன் வாய் திறந்தான். போதுமே, அவகிட்ட பேசுறதும் அந்த சுவத்தில் மோதிக்கிறதும் ஒன்று தான். அவள் பேசினா அடி வயிற்றுலேருந்து ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது எனக்கு. முதல்ல இவ அப்பனுக்கு ஃபோன் செஞ்சு அவரை வரவழைங்க, வந்து இந்த அழகான பொண்ணை அழைச்சிட்டு போகட்டும். நான் என் மகனுக்கு வேறு ஒரு பெண்ணை பார்த்து நிறுத்துமா. அரவிந்தன் எரிந்து விழுந்தான். அறிவு கட்டத்தனமா பேசாத. கல்யாணம் முடிஞ்சு வந்து 1 வாரம்தான் ஆறுது. கல்யாணத்துக்காக சென்னைக்கு புறப்படுறதுக்கு முன்னாலேயே இங்கே என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அப்பாவுக்கும் எனக்கு வேண்டியவங்களெல்லாம் ரிசப்ஷன் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போயிருக்கோம். நாளை மறுநாள் ரிசப்ஷன். இவளை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு என்ன செய்ய போற? நல்லா இருக்கே. அதுக்காக இது மாதிரி அரைகுறை எல்லாத்தையும் வீட்டோட வச்சுக்க முடியுமா? அத்தை என்ன சின்ன பொண்ணா? ஏதோ எங்களால் எல்லாம் தான் அத்தையை உட்கார வச்சு சோறு போட முடியலனாலும் வந்தவளும் இப்படி ஏடாகுடமா இருக்கணுமா? கவிதாவின் குரலில் துணிப்பது பரிவா பரிகாசமா என்பதே புரியாத நிலை. அகிலாண்டத்தைப் போல பிடிக்கவில்லை என்றால் தூக்கி எறிந்து விட முடியாது அரவிந்தனால். அவனுக்கென்று பெரிய வட்டம் இருந்தது. நண்பர்கள் மட்டுமில்லாது வியாபார ஒப்பந்தக்காரர்கள், வாடிக்கையாளர்கள், பெரிய செல்வந்தர்கள் என்று மிகப்பெரிய செல்லுலாய்டு சிறைக்குள் மாட்டியிருந்தான் அவன். எத்தனை பணக்காரர்கள் இவனை தங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக்கி கொள்ள காத்திருந்தார்கள். எத்தனை பெண்கள் பூனைக்குட்டிகள் போல் இவனது காலையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தனர். அத்தனையும் உதறிவிட்டு இவளை தேடி பிடித்திருக்கும் போது அரவிந்தனுக்கு வாய்த்த மனைவி எப்படி இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவலிலாவது அழைப்பு அனுப்பப்பட்டவர்கள் அத்தனை பேரும் வருவார்களோ? குறைந்தபட்சம் வரவேற்பு வரையிலாவது அவள் அங்கு இருந்தால்தான் 4 பேர் எதிரில் தலைக்குடிவு ஏற்படாமலாவது தடுக்கலாம். அகிலாண்டத்துக்கு வெள்ளைக்கார மருமகளை பற்றி கவலையே இல்லை. காலையில் ஒரு கருப்பு காப்பியையும் காய்ந்த ரொட்டியும் தின்றுவிட்டு தோளில் கேமராவுடன் வெளியே கிளம்பினால் மாலையில்தான் வீடு திரும்புகிறாள். கவிதா அப்படி இல்லை. சாதாரணமாயிருந்தால் இந்நேரம் அவளும் தன் பிறந்த வீட்டுக்கு போயிருப்பாள். வருந்தி வருந்தி அழைத்தாலும் வரமாட்டாள். விமானத்தில் ஏறும் வரையில் அம்மா அப்பாவுடன் சீராட வேண்டும் அவளுக்கு. அகிலாண்டம் வாயை திறக்க வழி இருக்காது. தம்பி மகளாயிற்றே, இப்போது அழிச்சாட்டையுமாய் இங்கே உட்கார்ந்திருக்கிறாள். ஒரு அப்பாவி பெண்ணை வைத்துக்கொண்டு தன் மாமியாரும் மாமனாரும் மைத்துனரும் என்ன பாடுபடுகிறார்கள் என்பதை வேடிக்கை பார்ப்பது போல. அதே சமயம் மதுரையிலே இருக்கும் தன் பிறந்த வீட்டுக்கு அவ்வப்போது ஃபோன் செய்து இங்கே நடப்பதையெல்லாம் ஒளிபரப்பவும் தவறவில்லை. மீரா காட்டில் மாட்டிக்கொண்டார் போல திகைத்தாள். பகல் முழுவதும் அகிலாண்டம் ஏவும் வேலைகள். காய் நறுக்குவதிலிருந்து அகிலாண்டத்துக்கு கைக்கு ஒத்தாசையாக அவள் ஏவுகிற அத்தனை காரியங்களும் ஓடி ஓடி செய்வாள். சாதாரணமாகவே அகிலாண்டத்துக்கு யாராவது வேலை செய்ய கிடைத்தால் போதும், சாறு சக்கையாய் பிழிந்து விடுவாள்.
இதனாலேயே அவளிடம் எந்த வேலைக்காரியும் தங்க மாட்டாள். அந்த அம்மாவா பிசாசு, இடுப்பை ஒடிச்சிடுமே. இப்படி சுற்று வட்டாரமே பேசும். மீரா இரண்டுங்கிட்டானாக இருப்பது அவளுக்கு பல விதத்திலும் வசதியாக இருந்தது. திட்டி திட்டி வேலை வாங்கினாள். கவிதாவின் தலையை கண்டால் மட்டும் அடங்கி விடுவாள். இந்தா கொட்டிக்கு வா. என்ன மீரா, சாப்பிட உட்கார்ந்தா இப்படியா கால் தொடை தெரிய புடவையை வலிச்சிட்டு உட்கார்றது? கொஞ்சம் கூட வெட்கம் மானமில்லாத ஜென்மம். முடிக்க மெதுவா சாப்பிடு. எதுக்கு இப்படி காணாததை கண்ட மாதிரி அடைச்சிக்கிற? பகல் நேரத்துல தூங்காத. அசடே, கவிதா கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்காதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பேசின கரண்டியை காய்ச்சி சூடு போட்டுடுவேன். ஆமா. வாலிப்பாய் வளர்ந்து நின்ற பெண்ணை அகிலாண்டம் அதட்டுவதும் அவள் பதிலுக்கு அழுவதும் ஓரிரு முறை அரவிந்தனே தலையிட்டு அம்மாவை அடக்க வேண்டியதாகிவிட்டது. அம்மா, அவளைத்தான் ரிசப்ஷனுக்கு அப்புறம் அவள் வீட்டுக்கே திருப்பி அனுப்ப போகிறோமே, அதுக்குள்ளே எதுக்கு கலாட்டா? அப்பப்பா, வர வர வீட்டுக்கு வரவே பிடிக்கல. அதுக்காக எனக்கு வயிறு எரியுதேடா. ஆத்திரம் பொங்கி பொங்கி வர்றதே. இவளை பார்த்தாலே வெட்டி போடணும் போல. அரவிந்தனுக்கும் தாயின் கருத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இரவில் அவள் வேண்டியிருந்தது. இவள் சரியில்லை என்று தீர்மானித்ததுமே அகிலாண்டம் மகனிடம் ரகசியமாய் சொன்னாள். அரவிந்தா, இவ இங்கேயே கூடத்திலே படுத்துக்கிட்டும்டா. நீ உன் ரூம்ல கதவை தாள் போட்டுட்டு தூங்கு. ஏமா? இதை கேட்கும் போதே அரவிந்தனுக்கு சுருதி இறங்கி விட்டது. எது எப்படியோ தூங்குகிறாளோ விழித்திருக்கிறாளோ, அவன் தேவைகள் பூர்த்தி அடைந்து விடுகிறது. பல சமயங்களில் அதட்டையே ஒத்துழைக்க செய்வான். அழுதே கடிச்சிடுவேன். உஷ், சொன்ன பேச்சை கேளு. என்னை ஊருக்கே அனுப்பிடுங்க. இங்கே இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஊருக்கு போகத்தானே போகிற? உங்கள் அப்பா வரதா ஃபோன் பண்ணாரு. அப்பாவா? ஆமாம். ஐயோ, அப்பா வேணாம், அம்மா கிட்ட சொல்லுங்க. பூர்ணியை வர சொல்லுங்க. சரி, பூரணியே வர சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறபடி கேளு. கேட்காட்டி போ. நான் உங்கள் அப்பாவுக்கே ஃபோன் போட்டு சொல்கிறேன். இதை பார், ஹார்ட்லெஸ் ஐயிலேயே வச்சுருக்கேன். முரண்டு பிடிச்சா உங்கள் அப்பாவை கூப்பிடுவேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்படி வா வலிக்கு. அதட்டியோ சமாதானமாக பேசியோ ஒவ்வொரு இரவின் தாகத்தையும் அவன் தீர்த்து கொண்டிருந்தான். அகிலாண்டமானால் மகனின் தவிப்பை புரிந்து கொள்ளாமல் மீராவை அவனிடமிருந்து பிரித்து படுக்க வைப்பதிலேயே தீவிரமாக இருந்தாள். எதுக்குமா அவளை வெளியே படுக்க சொல்ற? படுத்து எதையாவது பார்த்து பயந்து வச்சான? அதெல்லாம் ஒரு பயமும் இல்லை. நான் தான் இருக்கேன்ல. நான் அவ கூட ஒரு வாரத்துக்கு படுத்துக்கிறேன். இவ அப்பங்காரனை அடுத்த வாரம் தானே வர சொல்லியிருக்கு. வீட்டில் ரிஷப்ஸுங்கிற பேரில் நாம் நடிக்க போகிற நாடகத்தில் இவன் வேற எதுக்கு? அடுத்த வாரம்னா கவிதா 2 நாளைக்கு அவள் அண்ணன் குழந்தைக்கும் காது குத்தல்னு திருச்சிக்கு போகிறா. அந்த சம்மந்தி மனுஷன் வந்தால் ஆத்திரந்தீர கத்தலாம். இருக்கட்டுமே, அது வரைக்கும் நீ எதுக்கு கூடத்தில் படுத்து சிரமப்படணும்? உன் ரூமில் கட்டில், ஏர் கண்டிஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு. அகிலாண்டம் மகனை முறைத்தாள். இவனுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொன்னாதான் புரியும். இவளைத்தான் வேண்டாம்னு ஒதுக்க போகிறோமே, அப்புறம் என்னத்துக்கு இவளோட உறவு உனக்கு? நாளைக்கு ஏதாவது விபரீதமாக ஆகி வயிற்றுல புழு பூச்சி வந்துடுச்சுன்னா அது வேற தொல்லை இல்லையா? அப்புறம் பிள்ளை யார் பார்க்கறதுன்னு பிரச்சனை வரும். இதையெல்லாம் உத்தேசம் பண்ணித்தாண்டா நான் அவளை உன் அம்மா எப்பவுமே உன்னோட நன்மைக்கத்தாண்டா செய்வேன். சரி சரி, அழாதே. இத்தனைக்கு அப்புறமாகவும் நான் இவளை தொடுவேன்னு நினைக்கிறியா? என் தலையிலத்தை நானே அணிவிக்கலாமேன்னு சொன்னேன். வயசான காலத்தில் எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. நான் சொன்னபடி கேளு, அது போதும் எனக்கு. இதற்கு மேல் எதுவும் பேச வழி இல்லை அரவிந்தனுக்கு. 2 நாட்கள் மீரா கூடத்தில் பாய் விரித்தும் அவன் தன் அறையிலுமாய் படுக்க அகிலாண்டம் அங்கிருந்த சோபாவில் உடம்பை குறுக்கி கொண்டு படுத்தாள். கவிதாவுக்கு சிரிப்பு பொங்கியது. உங்க அம்மா பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன், தன் கணவரிடம் சொல்லி குறும்பாக கண்களை சிமிட்டினாள். 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. இவர்கள் எதிர்பார்த்த வரவேற்பு நிகழ்ச்சி. பிரபலமான ஹோட்டலில் சம்பிரதாயமான இன்னிசை, கைகுலுக்கல், விருத்து இத்தியாதிகளுடன். அகிலாண்டம் தானே காரை எடுத்துக்கொண்டு மீராவையும் அழைத்து கொண்டு ஒரு பியூட்டி பார்லருக்கு போய் வந்தாள். மீராவின் அழகுக்கு ஒப்பனை அவசியமே இல்லை. வழக்கமாய் பெண்களை அலங்கரிக்கும் அந்த அழகு நிலைய பெண் கூட திறந்த வாய் மூடாமல் அவளையே பார்த்தபடி நின்றாள். இவங்களுக்கு மேக்கப்பே வேண்டாம்.
பசி இல்லைங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்கோமா, இல்லை உடம்புல அழுக்கு இல்லைங்கிறதுக்காக குளிக்காமத்தான் இருக்கோமா? பரவாயில்லை, நீ செய்யறத செய்வியா? வரவேற்பில் மீரா அழகு தேவதையாக மிளிர்ந்தாள். வாவ், இப்படி ஒரு அழகா? மிஸ்டர் அரவிந்த், நாங்கள் தோத்துட்டோம். நிஜமா சொல்கிறேன், இங்கே வரத்துக்கு முன்னாடி கூட நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்படி என்ன பெரிய ரதியை கல்யாணம் செஞ்சுட்டு வந்திருக்காரான்னு பார்க்க போகிறேன்னு. ரியலி ரதி தான். யூ ஆர் ஏ லக்கி மேன். அப்பா அரவிந்தா, அகத்துக்கறிய பூ மாதிரி வச்சுக்கோ. மீனாட்சி அம்மன் மாதிரி இருக்கா. அகத்துக்கு போனதும் அம்மாவை விட்டு சுத்தி போட சொல்லு. எப்படிடா உன்னை கட்டிக்க சம்மதிச்சா? அது சரி, எப்படி இவளை வச்சு காப்பாற்ற போற? அத்தனை பேருடைய பாராட்டுதல்களுக்கும் கேள்விகளுக்கும் புன்னகையாலேயே பதிலளித்து காரில் வீடு திரும்பும் போதே அரவிந்தனின் மனசுக்குள் மறுபடியும் சபலம். ஐயோ, எத்தனை அழகா இருக்கா இவ! எல்லோரும் சொல்ற மாதிரி இப்படி ஒருத்தி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? அசடா இருந்தா இருக்கட்டுமே, யாருக்கு என்ன நஷ்டம்? மனசு கிடந்து தவிக்க அன்றிரவு அறைக்குள் தனியே படுக்க நிலை கொள்ளவில்லை அவனுக்கு. நள்ளிரவில் எழுந்தான். கூடத்தில் பாயில் படுத்து ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த மீராவின் காலை தொட்டு அழைத்தான். சுலபத்தில் அசைந்து கொடுக்கவில்லை அவள். மீரா, மீரா, உள்ளே வந்து படு, வா. வேண்டாம். பதில் பளிச்சென வந்தது. அரவிந்தன் மிரண்டு போய் அவளது வாயை பொத்தப் போனான். எங்கேயாவது அம்மா எழுந்து தொலைந்து விட்டால் என்ன செய்வது? அவள் கரத்தை உதறி அவள் ஆ ஊ என குளற அந்த சமயம் பார்த்து கூடத்து குழல் விளக்குகள் பளீரென எரிய, என்னது, யாரு? வாரி சுருட்டியபடி எழுந்து உட்கார்ந்தாள் அகிலாண்டம். பாயில் மீரா கிடந்த கோலத்தையும் பக்கத்திலேயே கையை பிசைந்தபடி உட்கார்ந்திருந்த அரவிந்தனையும் பார்த்து அருவருப்புடன் முகத்தை சுளித்தாள் அவள். அதே சமயம் சுவிட்சை தட்டிவிட்ட கவிதா மெல்ல தொண்டையை செருமினாள். கும், நீ எங்க வந்த? அகிலாண்டம் உரும்ப அவள் சிரித்தாள். நல்லா இருக்கே, நான் குடிக்க தண்ணி எடுத்து வச்சுக்க மறந்து போயிட்டேன், வந்தேன். இது மாதிரி சீன் எல்லாம் இங்கே நடக்கும்னு நான் கண்டேனா? சரி சரி, போய் படு. பின்ன உங்களை மாதிரி இங்கே உட்கார்ந்து காவல் காத்துக்கிட்டு இருப்பேனா? ஆனாலும் அத்தை, இது அநியாயம். எதிரி அநியாயம்? அந்த பொண்ணை எப்போ உங்களுக்கு பிடிக்கலையோ அப்போ உடனே திருப்பி அனுப்புறதுக்குள்ள வழி பார்க்கணும். அதை விட்டுட்டு ரிசப்ஷன் ஆகட்டும், அது ஆகட்டும், இது ஆகட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறதோ, உங்கள் பிள்ளை இப்படி கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாமல் நடந்துக்கிறதோ ரொம்ப தப்பு. அரவிந்தனுக்கு கண்ணும் மூக்கும் ஜிவு ஜிவுவென சிவந்தது. ஒரு கையால் மீராவின் தோலை பிடித்து பலமாய் இழுத்தான். அதே சமயம் கவிதாவிடம் சீறினாள். இதை பாரு, இவை என் பொண்டாட்டி, நான் என்ன வேணுமானும் செய்வேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போகலாம். 200 ரூபாய்க்கு புடவை வாங்கினாலும் கடைக்காரன் சொல்லுவான், திருப்பி தந்து மாற்றிக்கிறதுன்னா மஞ்சள் குங்குமம் வச்சிடாதீங்க, கரை பட்டாச்சுன்னா மாற்ற மாட்டோம்னு. உங்களுக்கெல்லாம் அந்த நியாயங்கள் கூட தெரியல, பெருசாக பேச வந்துட்டார். அகிலாண்டம் காதை பொத்தி கொண்டாள். அரவிந்தா, என்னடா இது, நீ சும்மா இருமா. அவன் தாயை அடக்கிவிட்டு மனைவியின் இடுப்பில் உதைத்தான். ஏய், எழுந்து உள்ளே வந்து படு. மாட்டேன். மாட்டியா? மாட்டியா? ஆத்திரம் நுரைப்புவாய் பொங்கியல. அவளது கன்னத்திலும் முதுகிலும் மாறி மாறி அவன் அடிக்க அவள் ஓவென அலற சோமசுந்தரமும் மற்றவர்களும் ஓடிவர அப்போதுதான் அது நிகழ்ந்தது. கண்கள் செருக, வாயில் நுரை தழும்ப, கை கால்கள் விழுக்கென இழுக்க அப்படியே சாய்ந்தாள் மீரா. அனந்தராமன் குனிந்ததலை நிமிராமல் உட்கார்ந்திருந்தார். அரவிந்தன் அவருடன் முகம் கொடுத்து பேச பிடிக்காதவனாய் கழுத்தில் டையை இறுக்கியபடியே அலுவலகத்துக்கு கிளம்பி விட்டான். சோமசுந்தரத்துக்கு சம்பந்தியிடம் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அகிலாண்டன்தான் வானத்துக்கும் பூமிக்குமாய் எகிரி குதித்தாள். பொண்ணு அழகா இருந்துட்டாப்ல போதுமாயா? ஏற்கனவே பைத்தியம், இதுல வலிப்பு வேற. பைத்தியமெல்லாம் இல்லைம்மா, சின்ன வயசுல இருந்தே பயந்த சுபாவம். நாங்களும் வெளியில வாசல்ல விடாதபடி வச்சிருந்ததால, அப்படி வீட்டோட வச்சிருந்தால தான் இப்படி வலிப்பு வந்ததா? யார்கிட்ட காது குத்துறீங்க? ஏதுடா, பொண்ணு பிடுங்கி எடுத்த வள்ளி கிழங்காட்டமா பச்சுன்னு இருக்கே. இத்தனை நாள் வரைக்கும் ஏன் கல்யாணமே ஆகலைன்னு நான் நினைச்சேன். இப்படில தெரியுது வலிப்பு வர பைத்தியத்தை. அம்மா, மறுபடியும் சொல்றேன், வலிப்பு ஒன்றும் பிறவியிலேயே இருந்து வந்ததில்ல. 10 வயசுல ஒரு விபத்துல சிக்கிட்டா. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தா என் குழந்தை. சொல்லும் போதே அழுது விட்டார் அனந்தராமன். என்ன இளவு உன் பொண்ணுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அது உங்க தலையெழுத்து, விதி.
அதுக்கு என் மகன் எதுக்காக அவஸ்தைப்படணும்? அவன் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சான்கிறேன். அப்படிலாம் இல்லைம்மா. கல்யாணமாகி எல்லோரையும் போல வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சா எல்லாம் சரியாயிடும்னு டாக்டருங்க சொன்னாங்க. அப்படியும் நான் பயந்தேன். நம்ம பொண்ணு நம்ம கூடவே இருந்துட்டுமேன்னு கூட நினைச்சேன். முரளி தம்பி வந்து சொன்னதுக்கு பின்னால அவன் வந்து கேட்டானா நீங்க உண்மையை சொல்லி இருக்கணும் தானே. அப்படியே முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சு எங்ககிட்ட தள்ளி விட்டுட்டீங்களாக்கும். ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் எண்ணமே இல்லை. எனக்கு என் பெண்ணை உட்கார வச்சு சோறு போட முடியும். அப்போ முதல்ல அதை செய்யுங்க, அழைச்சிட்டு போங்க. என்னம்மா இது, தாலி கட்டி 15-20 நாள் கூட ஆகலை. ஏன் இன்னும் வருஷ கணக்கில் இந்த கன்றாவியை பார்த்துட்டு இருக்கணுமா நாங்கள்? அகிலாண்டம் 8 ஊருக்கு கேட்கும்படியாக கத்தினாள். சோமசுந்தரன் பயத்தோடு மனைவியை சமாதானப்படுத்தினார். கத்தாதே அகிலா, என் உடம்புக்கு ஆகாது. நான் சாகறேன், செத்து போறேன். என் பிள்ளைக்கு நானே செஞ்சிட்ட கொடுமைக்கு மன்னிப்பே கிடையாது. சோமசுந்தரம் தயக்கத்துடன் சம்மந்தியை பார்த்து சொன்னார். சார், இது மாதிரிலாம் ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களாவது சொல்லி இருக்கலாம். நாங்கள் ரொம்பவும் கௌரவமாக வாழ்கிறவங்க. நீங்கள் உங்கள் மகளை இப்போ அழைச்சிட்டு போங்க, நல்லா வைத்தியமாக பாருங்க. குணமான பிறகு அவர் முடிக்கவில்லை. அகிலாண்டம் குறுக்கே விழுந்து மறிக்காத குறையாக கத்தினாள். அதெல்லாம் முடியாது, இது குணமாகிற கேஸே கிடையாது. வினோத் பொண்டாட்டி சொன்னான், என் பையனுக்கு எதுக்கு இந்த கர்மாந்திரமெல்லாம்? அவரோட பெண்ணை அவரே வச்சுக்கிட்டும். டைவர்ஸ்க்கு பேப்பரை அனுப்புகிறோம், கையெழுத்து மட்டும் போட சொல்லுங்க போதும். நிலை குலைந்து போய்விட்டார் அனந்தராமன். இது போன்ற பிரச்சனையெல்லாம் எதிர்பார்த்துத்தானே அவர் மகளை மனமுடித்து தர தயங்கினார். எல்லாம் அந்த பையன் முரளியினால் வந்த வினை. ஏன் பூர்ணாவும் தானே கூட சேர்ந்து குதித்தாள். வசந்தா அப்பவே பயந்தா, நானும் தான். அந்த பயத்தினாலே தான் முழு விவரத்தையும் விண்டு விளக்கி சொல்லாம மறைத்தேன். இந்த வாக்குவாதத்துக்கு பிறகு முழுசாய் ஒரு நாள் கூட அங்கே தங்கவில்லை அவர். மருமகனை பார்த்து அவனிடம் ஒரு வார்த்தை கூறிவிட்டு கிளம்ப வேண்டும் என்றுதான் நினைத்தார் அவர். அகிலா விடவில்லை. எல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. மீரா தந்தையின் முகத்தை ஏறிட்டு பார்க்கவே பயந்தவளாய் கால்கள் பின்ன அவரை தொடர்ந்தாள். இன்று நேற்றில்லை, என்றைக்குமே அவளுக்கு அப்பா என்றால் சிம்ம சொப்பனம்தான். அம்மாதான் நல்லவள். அத்தனை பயத்திலும் அம்மாவை பார்க்க போகிறோம் என்ற நினைப்பு மட்டும் ஆறுதலாய். என்னடி இப்படி வந்து நிற்கிற? ஏதோ தெய்வமா பார்த்து நல்ல வழி காட்டிச்சுன்னு நினைச்சேனே. வரலட்சுமி, மீராவின் பாட்டி, பெரிதாய் குரலெடுத்து அழத் தொடங்க அனந்தராமன் சம்மந்தி அம்மாளிடம் காட்ட முடியாத ஆத்திரத்தை எல்லாம் இங்கே கொட்டினார். ஏய், உங்கள் அம்மாவோட ஒப்பாரியை நிறுத்த சொல்லு. சனிய வந்ததும் வராதுமா பிளாக்கானம் பாடியே ஊரை கூட்டுவா. வசந்தா பதிலே பேசாமல் மீராவை உள்ளே அழைத்து செல்ல அனந்தராமனின் கோபம் பூர்ணாவின் மீது இறங்கியது. பாத்தியா, உன் அக்கா கொடுத்து நடத்தி குப்பை கொட்டின லட்சியத்தை. ஏண்டி, உனக்கு கல்யாணத்துக்கு அவசரம்னா அதை சொல்ல வேண்டியதானே? இப்போ உனக்கு திருப்தி தானே? அப்பா உன் கூடவே சேர்ந்து தாளம் போட்டானே, எங்கே அவன்? இழுத்து வா. நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கிறேன். இன்னும் கூட அவர் பேசியிருப்பார். வசந்தா தான் எட்டி பார்த்து பூர்ணாவை அதட்டினாள். பூர்ணா, நீ அவர் முன்னே நிற்காதே. இவருக்கு இவர் செஞ்ச தப்பெல்லாம் தெரியாது. எல்லா பழியும் கிடைக்கிறவங்க தலையில தூக்கி போடணும். அனந்தராமன் வசந்தா இருந்த திசையை முறைத்து விட்டு நகர்ந்தார். பூர்ணா மலைத்து நின்றாள். மீராவின் திருமணத்துக்கு முன் அம்மா பயந்ததெல்லாம் நினைவுக்கு வருகிறது. பாவம் அம்மா. குறைந்தபட்சம் முரளியிடமாவது சிறிதளவுக்கு சொல்லியிருக்கலாம். என்ன சொல்வது, எதை சொல்வது? எங்க அக்காவுக்கு வயசுக்கேற்ற மன வளர்ச்சி கிடையாது. 10 வயசுல அவளுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அது கூட பெரிய விஷயமாகல. அதுக்கப்புறம் அப்பா அவளை நடத்தின முறையில ரொம்பவும் குழம்பி போய் கொஞ்ச நாளைக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலில் கூட வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. மென்டல் ஹாஸ்பிட்டல்னா பைத்தியம் இல்லை, அவளுக்கு மூளை கலங்கலை, மூளை வளரலை, அதுதான் நிஜம். கொஞ்சம் அன்பாக நடத்தினா அவளை மாதிரி ஒத்து போகிற பொண்ணு யாருமே இல்லை. இப்படி சொல்லியிருந்தால் நம்பியிருப்பானோ? நானுமே தப்பு பண்ணிட்டேன். பூர்ணா தன்னைத்தானே தெரிந்து கொண்டாள். உடனேயே முரளியை பார்க்க வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. கல்லூரி விடுதியில் அவனது அறையை தேடி பூர்ணா சென்றபோது முரளி பதற்றத்துடன் விசாரித்தான். நேற்று ராத்திரி ஃபோன் வந்தது பூர்ணா. அரவிந்தன் தான் பேசினான். அண்ணி வந்துட்டாங்களாமே. அப்பா உன் மேலே ரொம்பவும் கோபமாக இருக்காரு முரளி. அவர் மேலேயும் தப்பு இருக்கு. ஏன், என் மேலே கூட தப்பு இருக்கு. மீராவோட நிலைமையை
முழுசா தெரிவிக்காதது எங்க தப்பு தான். பார்த்தா எதுவும் தெரியலையே பூர்ணா. அன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் ஆன மறுநாள் அண்ணன் நம்மக்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டப்ப கூட வெளியே உலகம் தெரியாம வளர்ந்துட்டாங்க தான் நினைச்சோம். பூர்ணா தலையை குனிந்து கொண்டாள். அன்றைக்கு அவர்கள் இருவருமாய் தானே மதுரையை விட்டு கிளம்பினார்கள். அப்போதே ஓரளவுக்கு சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லவில்லை? யோசித்து பார்த்தால் அப்பாவை போலவே பாலாய் போன கௌரவம் தனக்கும் இருக்கிறதோ என்று கலங்கினாள். நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா பூர்ணா? வரலாமா? வந்து உங்கள் அக்காவை எங்கள் அண்ணியை பார்க்கலாமா? உன்னை பார்த்ததும் நிச்சயம் அப்பா கத்துவாரு. உனக்கு தெரியாது, அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா ரகலை பண்ணிடுவாரு. முரளி சிரித்தான். நான் உங்கள் வீட்டுக்கு வர்றது எங்கள் அண்ணன் பொண்டாட்டியை பார்க்க. யார் என்ன சொன்னாலும் இன்னும் அவங்க என் அண்ணனோட மனைவிதான். பூர்ணா சொன்னது போல் முரளியை பார்த்ததுமே பொங்கித்தான் போனார் அனந்தராமன். வசந்தா தான் அதட்டினாள், அதுவும் பூர்ணாவை பார்த்து. பூர்ணா, உங்கள் அப்பாவை அந்தண்ட போக சொல்லு. நான் அந்த தம்பி கூட பேசுகிறேன். இன்னும் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அதான் எல்லாம் முடிச்சு போச்சே. அனந்தராமன் துண்டை உதறி தோளில் போட்டு கொண்டு நகர வசந்தா கண்ணீர் தழும்ப முரளியை பார்த்தான். என்ன, புருஷன் கூட நேரடியா பேசாம பொண்ணுகிட்டையும் சுவத்தை பார்த்தும் தூணை பார்த்தும் பேசுறாளேன்னு பார்க்குறியா? அவர் கூட நான் பேசி 15 வருஷங்களுக்கு மேலாச்சு தம்பி. எல்லாம் நான் பெத்தெடுத்த பொண்ணால் தான். அவள் இப்படி சொல்ல சொல்ல ஆரம்பிப்பதற்குள் உள்ளே இருந்த மீராவின் அலறல். ஐயோ ஐயோ, அடிக்காதங்கப்பா, வலிக்குதுப்பா, ஆவ். முரளி விழுந்து அடித்து கொண்டு மீரா இருந்த அரைப்பக்கம் ஓட பின்னாலேயே பூர்ணாவும் வசந்தாவும். வரலட்சுமி ஏற்கனவே அந்த அறையின் ஒரு மூலையில் ஒடுங்கியபடி நின்றிருந்தாள். அனந்தராமனின் ஆவேசத்தையும் பேத்தியின் கதறலையும் காண சகியாதவளாய் கண்களை இரு கைகளாலும் பொத்தியபடி, மாப்பிள்ள வேணாம், கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் கூட ஆகல, இப்படி அடிக்காதீங்க. முதல்ல நீங்க அந்தண்ட போங்க. உங்க பேச்சையெல்லாம் கேட்டு கேட்டு தான் இன்னைக்கு முன்பின் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேச்சு கேட்டுட்டு நிற்கிறேன். அன்னைக்கே ஆஸ்பத்திரியிலே விட்டுட்டு வந்திருக்கணும் சனியனை. அவர் மீண்டும் பாய மீரா அந்த பயத்தில் வியர்த்து விறுவிறுத்து மூச்சியானாள். கையும் காலும் வெட்டி வெட்டி இழுத்தது. வாயில் நுரை தள்ளியது. சார். முரளி ஓடிப்போய் அனந்தராமனின் கரத்தை இறுக்கமாய் பற்றி கொண்டான். அவனையும் மீறி கோபத்தில் முகம் ஜிவுத்தது. எதுக்காக இப்படி அடிச்சு கொள்றீங்க? உங்களுக்கு எங்க அம்மா மேலேயும் எங்க அண்ணன் மேலேயும் கோபம் இருந்தா என்ன அடிங்க, உதைங்க. எதுக்காக அப்பாவி பெண்ணை போய்? இதற்குள் பூர்ணாவும் வரலட்சுமியும் மீராவை கவனிக்க விரைய அனந்தராமன் மீராவை அடித்து சிவந்த உள்ளங்கைகளை தேய்த்து விட்டபடி சொன்னார். இது என் காலை சுத்தின பாம்பு. என்னைக்கோ இவளை தொலைச்சு தலைமுழுகியிருப்பேன். இப்ப என்ன, கடவுள் கொடுத்தது ஒரு குழந்தைதான், சமாதானமா போயிருப்பேன். தாலி கட்டினவ பேச்ச இவ அம்மாவோட அழுகையை பார்த்து தயங்கினேன். இப்ப அனுபவிக்கிறேன். சற்று நிறுத்தி நீளமாய் பெருமூச்செறிந்தார் அவர். தாலி கழுத்துல ஏறலைனாலும் ஏதோ வீட்டோட வச்சுட்டு 2 வேளை சோத்தை போட்டிருப்பேன் தம்பி. என் மகளுக்கும் ஒரு வாழ் வரும்னு நான் நினைக்கலையே. அப்படியே வந்தாலும் சாதாரண வேலையில 2ஆம் தாரமோ 3ஆம் தாரமோ கற்றவன் வந்தா கூட போதும்னு நினைச்சேனே. இப்படி உசர தூக்கி உட்கார வச்சுட்டு குப்பர தள்ளி விட்டுட்டானே இந்த ஆண்டவன். கடைசி வார்த்தையை சொல்லி முடிக்கும் போதே உணர்ச்சி மேலிட்டில் குலுங்கி குலுங்கி அழுதார் அவர். முரளி சற்று தொலைவில் தரையில் துவண்டு கிடக்கும் மீராவையே உற்று பார்த்தான். வசந்தா விசும்பலுக்கிடையே மகளை பற்றி தலைந்த குரலில் சொன்னா. இப்ப அவ அப்பா அடிச்சதை பார்த்தே இல்ல, எதுக்காக போட்டு இந்த சாத்து சாத்தினாரு? நீ சொன்னாப்பலதான் உங்க அம்மா மேல உங்க அண்ணன் மேல உள்ள கோபம். அது மட்டும் இல்லை, நான் சித்த முன்னாடி அவளை பற்றி உங்ககிட்ட சொல்ல ஆரம்பித்தேன் இல்லையா, அதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தெரியல, அந்த ஆத்திரம். வசந்தா யாருடனும் மனசு விட்டு பேசுகிற ரகமில்லை. அதுவும் மீராவின் வாழ்க்கை இப்படி ஆனதற்கு காரணம் தான் என்கிற குற்ற உணர்வு வேறு. போதா குறைக்கு அனந்தராமனின் ருத்ரதாண்டவும் சேர்ந்து கொள்ள அவள் வாய் மூடி சாமியாராத்தான் வளைய வருவாள். அனந்தராமன் எப்போதுமே இப்படி சிடுமூஞ்சியாய் இருந்ததில்லை. வசந்தாவிடம் அவர் வைத்திருந்த அன்பையும் பாசத்தையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வசந்தாவின் தாய் வரலட்சுமியிடம் கேட்க வேண்டும். என் பொண்ணை என் மாப்பிள்ளை வச்சிருந்த நேர்த்தியை சொல்லவா? தங்கந்தங்கமா 2 பெண் குழந்தைகளை பெத்து வளர்த்த அழகை சொல்லவா? அடியம்மா, ஊரே அதிசயப்பட்டதே. என்ன புண்ணியம் செஞ்சேனோ இப்படி ஒரு மருமகன் கிடைக்கன்னு சாகர வரைக்கும் சொல்லிட்டே செத்து போனாரு என் புருஷன். நல்ல வேளை இந்த கொடுமை எல்லாத்தையும் அவர் பார்க்கல, புண்ணியவான். நான் தான் பாவி.
மகாபாவி, இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா புறப்பட்டு வாடின்னு என்னை விட்டுட்டு போய் சேர்ந்துட்டார் மனுஷன். வரலட்சுமி பேச ஆரம்பித்தால் ஓய மாட்டாள். ஆமாம், அப்படி என்னதான் நடந்தது மீராவுக்கு? அத்தியாயம் 5. அழகும் அறிவும் ஒரு சேர வளைய வந்த மீராவை தூக்கி வைத்து கொஞ்சாதவர்கள் கிடையாது. 5 வயதுக்கே அபார பேச்சு. கண்களை சுழற்றி அவள் பேசும் அழகை ரசிப்பதற்கே அக்கம் பக்கத்தினர் கூடுவார்கள். அனந்தராமனுக்கு தன் பெண்ணை பற்றி பேசுவதென்றால் நேரம் போவது தெரியாது. அலுவலகத்திலிருந்து வந்ததும் வராதுமாய் குழந்தையை தூக்கி வைத்து கொண்டால் இரவு சாப்பாடு கூட மறந்துவிடும் அவருக்கு. இப்படி தூக்கி வச்சே அவளை ஏகத்துக்கு கெடுத்து வச்சிருக்கீங்க. நான் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாருன்னு மிரட்டல் வேற. வசந்தா அழுத்து கொள்ளும் போதெல்லாம் அனந்தராமன் பெருமிதமாய் சிரிப்பார். அவ என் பொண்ணாச்சே. பூர்ணாவுக்கும் மீராவுக்கும் இடையில் 3 வயசு வித்தியாசம். இயற்கையாகவே மூத்த குழந்தைகளிடம், அதுவும் பெண் குழந்தை என்றால் தகப்பனுக்கு வாஞ்சை அதிகம். பெண் கொள்ளை கொள்ளும் அழகும் சூட்டியையும் சேர்த்து அனந்தராமனை இன்னும் பாசமலையை புளிய வைத்தது. ஆங்கில பள்ளியில் சேர்த்து ஒரு பக்கம் பாட்டு, ஒரு பக்கம் நடனம் என்று குழந்தை எங்கே சென்றாலும் பாராட்டு மலை. 10 வயது வரையிலும் மீராவை சுற்றி அதிர்ஷ்ட காட்டு. அவள் தொட்டதெல்லாம் துலங்கியது. அனந்தராமனுக்கு உத்தியோக உயர்வு. சொந்தமாய் நிலம் வாங்கி வீடு கட்டத் தொடங்கினார். அந்த வீட்டின் மனையடி மூர்த்தத்தின் போது முதல் செங்கல் எடுத்து தந்தவள் கூட மீராதான். அதுவே அவளது எதிர்காலத்தை சிதைக்கப் போகும் கல் என்பது யாருக்கும் தெரியவில்லையே. அப்போது அனந்தராமன் சென்னையில் வேறு பகுதியில் இருந்தார். சிறப்பான வாழ்க்கை, கார், கைகட்டி நிற்கும் வேலையாட்கள், இப்படி பல வசதிகள். மனை வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்து அடையாறில் அவர்கள் வசித்தது மயிலாப்பூரில். வீடு காட்டுவதை மேற்பார்வை பார்ப்பதற்காக வரலட்சுமியோ வசந்தாவோ காரை எடுத்து கொண்டு போய் வருவார்கள். சனி ஞாயிறில் குழந்தைகளுடன் அனந்தராமனும் போய் பார்த்துவிட்டு வருவார். அப்பா, எனக்கு தனி ரூம் உண்டுதானே? கண்டிப்பாய். அது இந்த மூலையில் இருக்கணும். வாசல்ல நிறைய பூச்செடி வைக்கணும். ஆகட்டும் கண்ணா, சீக்கிரம் கட்டி முடிக்க சொல்லுப்பா. இன்னும் 6 மாசத்துல ரெடியாயிடும் பாரேன். துருதுருவென குழந்தை கேட்கும் கேள்விகளை அங்கே வேலை செய்யும் ஆட்கள் கூட ரசித்தனர். எப்பொழுதாவது விடுமுறை நாட்களில் வசந்தாவோ அனந்தராமனோ மீரா இல்லாமல் போனால் எல்லோரும் கேட்பார்கள், ஏங்க பாப்பாவை அழைச்சிட்டு வரலையா? திங்கட்கிழமை பரிச்சையாம்பா, அதான் வரலேன்னு அதுவே சொல்லிடுச்சு. புத்திசாலி குழந்தைங்க. பெரியவங்களை விட்டு திஷ்டி சுத்தி போட சொல்லுங்க. செங்கல் சுமக்கும் சித்தால் கூட கனிந்து சொல்லும் வார்த்தைகள். எல்லாருமே ஒரே மாதிரியா இருப்பார்களா என்ன? ஓரிரு வில்லங்கமான ஆசாமிகளும் நிம்மதியை குலைப்பதற்கென்றே இருப்பார்களே. இங்கே கல்லு கடைக்கும் சின்னராஜுவும் அவனோட வேலை பார்க்கும் குமரேசனும் கல் உடைப்பதோ சிமெண்ட் கலப்பதோ இவர்களது வழக்கமான தொழிலில்லை. 27 வயசுக்கும் உழைத்து வாழ்ந்ததில்லை. ஏதேனும் சின்னதாய் திருட்டுகளை செய்துவிட்டு அவ்வப்போது ஜெயிலில் களி தின்றுவிட்டு திரும்புவார்கள். மறுபடியும் வசமான இடம் கிடைத்து கைவரிசையை காட்டும் வரையில் இது போன்ற வேலைகளை பார்ப்பார்கள். சாப்பாட்டு செலவுக்காது வேண்டாமா? கைவண்டி இழுப்பதோ மூட்டை தூக்குவதோ ஏதோ ஒன்று. இந்த வேலை கூட சின்ராஜின் சித்தப்பன் ஏற்பாடு செய்ததுதான். ஒழுங்காயிருடா, கஞ்சி குடிச்சாலும் மானத்தோட குடிக்கணும்டா. எங்க அண்ணனுக்குன்னு நீ எங்கே இருந்து வந்து பிறந்தியோ? சின்ராஜ் இந்த வார்த்தைகளால் எல்லாம் பொருட்படுத்துவதே இல்லை. அவன் பார்வை முழுக்க காரில் வந்து இறங்கி கட்டிடத்தை சுற்றி பார்க்கும் வசந்தாவின் மீதும் குழந்தைகளின் மீதுதான் இருக்கும். அதுவும் மீரா. காதில் ஆடும் தங்க ஜிமிகிகள், கதுப்பு கன்னத்தோடு கதைகள் பேச, குதித்து குதித்து அவள் நடக்கும் நடைக்கு ஏற்ப இரட்டை சடைகள் நாட்டியமாட, கழுத்தில் கனமான தங்கச்சங்கிலி புலிநகம் கோர்த்து தன்னை தாண்டி அந்த சிறுமி போகும்போதெல்லாம் தனது சிநேகிதன் குமரேசனை பார்த்து சிரிப்பான் அவன். குட்டி சோக்கா இருக்குல்ல? சீ போடா, குழந்தைடா. ஆனால் நல்ல ஊட்டம் கவனிச்சியா? என்னோட கவனமெல்லாம் அந்த சங்கிலி மேலத்தான். எடுத்துக்க, உனக்கு செயின், எனக்கு வேண்டாம்டா. மாட்டிட்ட அப்பால வெளியில வர முடியாது. மாட்டினாத்தானே? சின்ராஜ் கண்களை சிமிட்டி சிரித்தான். குமரேசனுக்கு அவன் செயல் பயத்தை ஊட்டினாலும் சங்கிலி மட்டும் கிடைத்தால் உண்மைக்கு ஓடிவிடலாம் என்கிற சபலமும் இருந்தது. அதற்கான சந்தர்ப்பமும் வந்தது. அன்று ஏதோ பண்டிகை, பள்ளிக்கூடம் விடுமுறை. சின்னவளை தன் தாயிடம் விட்டுவிட்டு வசந்தா மீராவை மட்டும் அழைத்து கொண்டு வந்தாள். எப்பொழுது வந்தாலும் கட்டடத்தின் எதிரில் அமைக்கப்பட்டுள்ள ஓலை குடிசில்தான் உட்கார்ந்திருப்பாள் அவள். மீரா அங்கு வேலை செய்பவர்களிடம் அரட்டை அடித்து கொண்டே மணலில் விளையாடி கொண்டிருப்பாள். அன்றும் அப்படித்தான். பகல் 2 மணி சுமாருக்கு
வசந்தா அங்கிருக்கும் ஆட்களில் யாரையாவது டீ வாங்கி வர சொல்வாள். அன்று அவள் அழைத்ததும் சின்ராஜ் தான் வந்தான். நீயா? லட்சுமி இல்ல? சுபமா இருப்பாளே. இருக்காங்கம்மா. நீங்க காசு கொடுங்க, என்கிட்ட சைக்கிள் இருக்கு, நிமிஷமா போயிட்டு வந்துடுவேன். வசந்தா சில்லறையை எடுத்து கொடுத்தாள். அதே சமயம் மீரா மணல் மேட்டில் இருந்தபடியே தாயை பார்த்து கத்தினாள். அம்மா, அந்த கடைசி வீட்டில் நாய்க்குட்டி போட்டிருக்கு. இல்லைம்மா, ரொம்ப குட்டி, இன்னும் கண்ணு கூட திறக்கல. பார்த்துட்டு ஓடி வந்துடுறேம்மா, ப்ளீஸ். நான் கூட போறேம்மா, பாப்பாவை பத்திரமா அழைச்சிட்டு வந்துடுறேன். புண்டையுடன் சின்ராஜ். வேணாப்பா என்று சொல்லத்தான் நினைத்தாள் வசந்தா. ஏன் சொல்லவில்லை என்று இப்பொழுது தினம் தினமும் நினைத்து உருகுகிறாள். தெருமுன வரையில் போய் திரும்பிவிடுவதாக சொல்லி அழைத்து போனவன் திரும்பவே இல்லை. அரை மணி நேரத்திலே வசந்தாவிற்கு வயிற்றில் புலி கரைக்க ஆரம்பித்து விட்டது. கையை பிசைந்தாள். கண்கள் கலங்க மேஸ்திரியை அழைத்து சொல்ல அவன் திடுக்கிட்டான். யாரோட அனுப்பினீங்க? யாருன்னு பேரெல்லாம் தெரியாதுப்பா. இங்கே உட்கார்ந்து கல் உடைச்சிட்டு இருப்பானே, கூடவா உடுசலா இன்னொரு பையனும். இதோ ஒரு தெருமுனையில யார் வீட்டிலேயோ நாய் குட்டி போட்டிருக்குன்னு. ஐயோ, சீக்கிரம் தேடுங்களேன். அவருக்கு நான் என்ன பதிலை சொல்லுவேன்? அவள் பெருசாய் அழத் தொடங்கினாள். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் பெரிய கதை. சுற்று வட்டாரம் முழுக்க தேடியும் கிடைக்காமல் அந்த சிறு குடும்பமே கதறிய கதறல் வார்த்தைகளில் வடிக்க முடியாதவை. மகளை காணாத ஆத்திரத்தில் அனந்தராமன் வசந்தாவை போட்டு அடித்த அடி சொல்லி மாளாது. போலீஸுக்கு போவதா வேண்டாமா என குழம்பி கடைசியில் சட்டத்தின் உதவியை நாடிய போது முழுசாய் 2 நாட்களாகிவிட்டது. 2ஆம் நாள் நள்ளிரவில் போலீஸ் இவர்கள் வீட்டு கதவை தட்டியது. தாம்பரம் ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு புதரில் குற்றுயிரும் குலையுருமாய் 10 வயது சிறுமி கிடைத்துள்ளாள் என்று அலறி புடைத்து கொண்டு ஓடினார்கள் அத்தனை பேரும். மீராவேதான். நல்ல வேளை உசுர் இருக்கு சார், அந்த ஆளை பிடிச்சிட்டோம். 2 பேர்ல ஒருத்தன் நகையை எடுத்துட்டு ஓடிட்டான். இவன் பழைய கேடிதான். சாதாரணமா எங்கேயாவது திருடிட்டு உள்ளே வந்து உட்காருவான். இந்த தடவை சின்ன குழந்தைகிட்ட பாலியல் பலாத்காரம் செஞ்சு இவனையெல்லாம் ஈவிரக்கம் பார்க்காம சுடணும் சார். இன்ஸ்பெக்டர் சொல்ல சொல்ல வசந்தா மயங்கி விழுந்தாள். அனந்தராமன் தன் மார்போடு அணைத்திருந்த சிறுமியை மெல்ல படுக்கையில் கிடத்தினார். குழந்தைக்கு வெளிக்காயங்கள் அதிகமில்லை, ஆனா அதிர்ச்சி நிறைய. பயத்துல அலறிட்டே இருக்கா. தூங்குறதுக்கு ஊசி போட்டிருக்கோம். கண் விழிச்சா நடந்தது எதையும் கேட்காதீங்க. அவளுக்கு பிடிச்சமான விஷயங்களை பேசிங்க. விளையாட்டு பொம்மைகள் வாங்கிட்டு வந்து கொடுங்க. மீராவுக்கு சிகிச்சை அளிக்கும் டாக்டர் சொல்லிவிட்டு போனார். அனந்தராமன் தன்னை சுதாரித்துக் கொள்வதற்குள் செய்தி பத்திரிகைகளுக்கு போய்விட்டது. சின்னஞ்சிறு மீராவின் கண்ணங்குழியும் சிரிப்புடன் கூடிய புகைப்படம் எங்கிருந்து வாங்கினார்களோ ஒரு பத்திரிகை விடாமல் வெளிவந்து விட்டது. நொறுங்கி போய்விட்டார் அனந்தராமன். வசந்தா அழுதாலும் குழந்தையோடு இருந்து அவளை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டாள். அனந்தராமன் மகளை சந்திப்பதையே தவிர்த்தார். அவரை பார்க்கும் போதெல்லாம் குழந்தை அப்பா என 2 கரங்களையும் நீட்டினால் சட்டென அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவார். நீங்க மனுஷன்தானா? உங்க மனசு என்ன கல்லா? வசந்தா கத்த அவர் மௌனம் சாதிக்க மீரா பயந்து பேய் அலற எத்தனை நாட்கள் மாதங்கள் வெளியே தலை காட்ட முடியவில்லை. பழைய வீட்டில் இருக்க முடியவில்லை. பார்க்கிறவர்களின் கண்களிலெல்லாம் அனுதாபம், ஒரு சில கண்களில் மெலிதான ஏளனம் கூட. புது வீட்டுக்கு போக பிடிக்கவில்லை. 2 தடவை அந்த வீட்டுக்கு மீராவையும் அழைத்து கொண்டு போனபோது அவள் தன்னை மீறிய பயத்தில் அலறினாள். முதல் முறையாய் வலிப்பு வந்தது. அதெல்லாம் தானாகவே சரியாக போயிடும். அவளை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, வீட்டிலேயே வச்சிருக்காதீங்க. மறுபடியும் டாக்டர் கூட பலத்த பாதுகாப்புடன் சில நாட்கள் பள்ளிக்கு போய் வந்தவள் ஒரு நாள் போகவே மாட்டேன் என ஸ்ட்ரைக் செய்தாள். அங்கே எல்லோரும் என்னை ஒரு மாதிரியா பார்க்கறாங்கம்மா. டீச்சர் எல்லோரும் கூப்பிட்டு வச்சு இதையே கேட்கிறாங்க. ஏமா, நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? மீராவின் கேள்வி வசந்தாவின் நெஞ்சை பிழிந்தது. காலம் பறந்தாலும் சிறுமியின் மனசில் பட்ட காயம் ஆறவில்லை. பல சமயங்களில் தன்னந்தனியே உட்கார்ந்து விடுவாள். அப்போதெல்லாம் பெற்றவளின் வயிறு கலங்கும். அந்த சின்ன மனசுக்குள் என்ன ஓடுகிறது என்பதையே புரிந்து கொள்ள முடியாதவளாய் இதற்குள் எத்தனை டாக்டர்கள், எத்தனை விதமான சிகிச்சைகள், மலையாள மாந்திரீகங்கள், ஜோசியர்கள். குழந்தையின் மனசுல அந்த சம்பவம் அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு மிஸ்டர் அனந்தராமன். அந்த 2 நாட்கள் அவ மட்டுமே அனுபவிச்ச நரகம் இன்னி வரைக்கும் அந்த அவஸ்தை என்னன்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அவ மறக்கணும். இல்லைன்னா நாம அதை
மறக்கடிக்கணும். மனோதத்துவ நிபுணர் ஒருவர் சொன்னார். மீராவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இதுல அந்த 2 நாள் மறந்து போயிடுமா டாக்டர்? வசந்தா துக்கம் பொங்க கேட்டாள். கண்டிப்பா 7 ஷாக் வைப்போம், அப்புறம் கொஞ்சம் இடைவெளி விடுவோம். நல்லா படிச்சுட்டு இருந்தா பாட்டு டான்ஸ் இதெல்லாம் மறுபடி கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிக்கலாமா? ஆனா அவளுக்கு தேவையானது எல்லாம் உங்களோட அன்பும் அரவணைப்பும் தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவ கூட நேரத்தை செலவழிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. அவ யாரோட செல்லம்? அவங்க அப்பா தான். அப்பா அவர்தான் அவ கூட இன்னும் நெருக்கமாய் பழகணும். இப்ப எல்லாம் அவர் அவகிட்ட நிற்க கூட மாட்டேங்கிறார் டாக்டர். நானும் எத்தனையோ சொல்லியாச்சு. வசந்தா மறுபடியும் அழுதாள். டாக்டர் அனந்தராமனை அழைத்து வைத்து எத்தனையோ எடுத்துரைத்தார். ஆனால் அனந்தராமனால் தனது மகளை பழைய பாசத்துடன் பார்க்க முடியவில்லை. சாக் சிகிச்சை முடிஞ்சு மீரா மெதுவாகத்தான் தேறினாள். முன்போன்ற பிரமை இல்லை. அந்த நாட்கள் நினைவில் இல்லாதவள் போலத்தான் நடந்து கொண்டாள். இருந்தாலும் பழைய துள்ளலும் துடிப்பும் இல்லை. பாட்டையும் படிப்பையும் ஒதுக்கினாள். என்னதான் படித்தாலும் மூளை ஒத்துழைக்கவில்லை. நல்ல பயிற்சியை அனந்தராமனே நிறுத்தினார். ஏன்? அது ஒண்ணுதான் குறைச்சல். வசந்தா குமரி குமரி அழுதாள். அனந்தராமன் தன் ஆத்திரத்தை எல்லாம் பெண்ணின் முதுகில் காட்டினார். சனினே, ஏன் உசுரோடு இருக்க? செத்து தொலைய வேண்டியதானே? அவள் அலற, வசந்தா அழ, வரலட்சுமி குறுக்கே புகுந்து தடுக்க, கடைசியில் மீராவுக்கு வலிப்பு வர, அதோடு அன்றைய யுத்தகாண்டம் முடிவு பெறும். அவரால் புது வீட்டுக்கு போக முடியவில்லை. விற்றார். பழைய வீட்டை காலி செய்து வேறிடம் மாறினார். எதற்காகவும் எதுவும் நிற்கவில்லை. மன வளர்ச்சியில் மீரா 10 வயது குழந்தையாகவே நின்று விட்டாளே தவிர 13 வயதில் இயற்கை அவளுக்கு புது பொலிவை தந்து பெரிய மனுஷியாக்கிய போது அனந்தராமன் தவித்து போனார். வாசல்ல நிக்காத சனியனே, உள்ளே போ. கண்ட புஸ்தகத்தை படிக்காதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பாட புஸ்தகத்தை எடு. அந்த மூலையில போய் உட்காரு. எழுந்து வந்த தோலை உரிச்சு போடுவேன். எதற்குத்தான் மிரட்டுவது, தோலை உரிப்பது என்கிற பாகுபாடு எல்லாம் கிடையாது. மீராவின் நடமாட்டமே குறைந்து பல சமயங்களில் அநியாயத்துக்கும் பயந்து சாப்பிட்டதையெல்லாம் வாந்தி எடுத்து காய்ச்சலும் பிதற்றலுமாய் கிடந்து அந்த சமயத்தில்தான் ஒரு நாள் அனந்தராமன் மகளை ஏதோ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து போவதாக மனைவியிடம் தெரிவித்துவிட்டு ஓசைப்படாமல் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான காப்பகத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டார். என்னங்க, நீங்க மட்டும் வரீங்க? குழந்தை எங்கே? பதபதித்து கேட்ட மனைவிக்கு அவர் கூறிய பதில், எல்லாம் நல்ல இடத்துல தான் விட்டுருக்கேன். மாசம் ஒரு தடவை போய் பார்க்கலாம். அழுது ஒப்பாரி வைக்காம நான் சொல்றத கேளு. இவளையே கவனிச்சிட்டு இருந்தா 2வது யார் கவனிப்பாங்க? ஒன்றுதான் இப்படி ஆயிடுச்சு. அவளையாவது நல்லா வளர்க்கலாம்னு தான் நான் இது செஞ்சேன். அவ்வளவுதான். வசந்தா கணவரை அடித்தே விட்டாள். வரலட்சுமி மகளை 2 கையிலாலும் பிடிக்க திமிரிக்கொண்டு ஓடி வந்து அவரது சட்டையை பிடித்து உலுக்கினாள். எங்கடா என் குழந்தை? பாவி, நீ எல்லாம் ஒரு அப்பனா? உன்னால அவளை வச்சு காப்பாற்ற முடியலன்னா விட்டுட்டு போ. நான் 4 வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி வீடு பெருக்கியாவது அவளை காப்பாற்றுவேன். அன்று அவள் கத்திய கத்தலில் பயந்து போய் அனந்தராமன் மகளை சேர்த்த இடத்தை சொல்ல வசந்தா உடனே சென்று அழைத்து வந்தாள். அதுதான், அவ்வளவுதான். அதற்கு பின் அவள் கணவனுடன் முகம் கொடுத்து பேசுவதே இல்லை. அனந்தராமன் மட்டும் மகளை எப்படியாவது ஓரளவுக்காவது படிக்க வைத்து விட வேண்டும் என தலைகீழாக நின்னார். ஏதோ கொஞ்சம் படிப்பு இருந்தா 2ஆந்தாரமாகவோ கட்டி கொடுத்துடலாம். இப்படி நினைத்தவருக்குத்தான் அரவிந்தன் மாப்பிள்ளையாக வந்ததும் 3.25 நாளிகை முத்துமலை பொழிந்தாற் போல அந்த திருமணம் நடந்ததும் எதிர்பாராத சம்பவங்களாய். ஆத்திரத்தில் மகளை நையே புடைத்து விட்டு அவர் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறார். ரகசியமா அழுவது யாருக்கு தெரியும்? பூர்ணா, உங்க வீட்டிலே ஒரு ரூம்ல நான் தங்க போறேன். ஹாஸ்டலுக்கு தர பணத்தை அப்படியே இங்கே தந்துடுறேன். பேயிங் கெஸ்ட் மாதிரி. மாதிரி என்ன? அதுவேதான். முரளி சொல்ல அவள் திடுக்கிட்டாள். ஐயோ, எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அவர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கியாச்சு. அப்படியா? வியந்து போனாள் அவள். அனந்தராமன் அத்தனை சுலபத்தில் அசைந்து கொடுக்க மாட்டார். எப்படி சம்மதித்தார்? ஈஸி. தான் பெண்ணோட எதிர்காலம் இவன் கையில தான் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். சும்மா சொல்லக்கூடாது. உங்க அப்பாவுக்கு முரட்டுத்தனம் இருந்தாலும் மூளையும் இருக்கு. நான் சொன்னதை ரொம்ப சுலபமாய் புரிஞ்சிட்டார். அப்படி என்ன சொன்ன? அது சஸ்பென்ஸ். அவன் குறும்பாய் கண் சிமிட்டினான். இது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாங்க. தெரிஞ்சா தானே? ஹாஸ்டல்ல சாப்பாடு சரியில்லைன்னு வெளியில தங்குறதா சொல்லியிருக்கேன்.
அவங்க ஃபோன் பண்ணினாலும் என்னோட மொபைலுக்கு தான் பண்ணுவாங்க. ஈஸி. அவனை பொறுத்தவரையில் எல்லாமே ஈஸி தான். மீராவின் கதையை கேட்டதிலிருந்து அவனுள் ஒரு வேகம். அண்ணியை நல்லபடியா மாத்தி எப்படியாவது அரவிந்தன் கூட சேர்த்து வச்சிடணும். நடுவில் கல்லூரி விடுமுறையின் போது ஒரு முறை மதுரைக்கு போய் வந்தான் அவன். துருவி துருவி அரவிந்தனிடம் பேச்சு கொடுத்தபோது மீராவிடம் அவனுக்கு இன்னமும் ஈடுபாடு இருப்பது புரிந்தது. ஏனண்ணா, படிப்பை விட்டுத்தள்ளு. இதோ மீரா ஒழுங்கா எல்லாரையும் போல இருந்தா நீ அவ கூட சேர்ந்து வாழ மாட்டியா? எங்கடா, அம்மாவுக்கு பிடிக்கல. மேலும் வலிப்பெல்லாம் வந்தா கஷ்டம்தானே. அம்மாவோட கோபமும் பயமும் நியாயம்தானே. அண்ணா, வலிப்பு ஏன் வருது? ஒரேடியா கத்தி ரகளை கெஞ்சி அவளை அடிச்சு சித்திரவதை செஞ்சாத்தானே வருது. யோசிச்சு பாரு. அன்னைக்கு நீ அண்ணிய அடிச்ச, அதுவும் அம்மா மேல இருக்கிற கோபத்துக்காக தப்பில்லையா? தப்புதான். ஆனா அந்த பொண்ணுக்கு 10 வயசுலயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்ற. ஏண்டா, உனக்கு இப்படி ஒரு தேவையா? அண்ணா, அப்படி பார்க்க போனா உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சா இதே தப்ப செய்ய மாட்டியா? மாட்டேன்னு சொல்லாத. அப்பாவோட சிநேகிதர் ராம்லால் சேட்டோட கடைசி பெண்ண நீ எப்படி பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். அவன் தலை கவிழ்ந்தான். வயதில் சிறியவனாலும் முரளி எல்லாவற்றையும் கவனித்து வைத்திருப்பது அப்போதுதான் புரிகிறது. ஒரு பெண்ணை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நல்லபடியா ஒருத்தன்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் பெத்தவங்களுக்கு எத்தனை விதமான இடைஞ்சல்களும் அவதிகளும் உண்டுங்கிறது உனக்கோ அம்மாவுக்கோ புரியாது அண்ணா. புரிஞ்சிருந்தா இப்படி யோசிக்க மாட்டீங்க. அம்மாவுக்கு நாம 4 பேரும் பையனா பிறந்துட்டோம். ஒரு பொண்ணு, அதுவும் அழகான குட்டி சூட்டியான பொண்ணா பிறந்து அவளுக்கு இது மாதிரி நேர்ந்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும். அண்ணியோட இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு நான் என் வகுப்பு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். மொத்தம் 17 பொண்ணுங்க என் கூட படிக்கிறாங்க. அதுல 6 பேருக்கு இது மாதிரியான விபத்து நடந்திருக்கு. எல்லாம் 10-12 வயசுக்குள்ள. ஆனா இந்த அளவு கொடுமையா நடக்கல. இலைமறைக்காயா ஒவ்வொருத்திக்குள்ளேயும் அந்த காயம் இருக்கு. புரியுது. ஆனா இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிய வேணாம். இப்படி சொன்ன அரவிந்தனை அன்புடன் பார்த்து புன்னகைத்தான் முரளி. அம்மாவுக்கு தெரிய வேணாம் என அவன் சொன்னதிலிருந்தே மனைவியின் மீது இன்னமும் அவனுக்கு இருந்த ஆசை தெரிந்தது. கவலையே படாத. உன்கிட்ட அண்ணி வரப்போ அவளை நீ பிரியமா நடத்து. அதிலேயே எல்லாம் சரியாயிடும். இப்போ ஒரு 6 மாசம் அன்னிக்கு நான் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறேன். என்னமோ பண்ணு. குட். அது வரைக்கும் வக்கீல் நோட்டீஸ் அது இதுன்னு அம்மா ஆரம்பிச்சா காதலியே போட்டுக்காத. எனக்கு என்னடா வேற வேலையே இல்லையா? ஆடிட்டிங் அது இதுன்னு ஏகப்பட்ட மண்டை குடிச்சல். வீட்டுக்கு வரக்கூட சில நாள் முடியல. இதுல வக்கீலை பார்க்கவும் நோட்டீஸ் அனுப்பவும் எங்கே நேரம்? குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டவில்லை என்பது போல அரவிந்தன் பேசியதை ரசித்து புன்னகைத்தான் முரளி. ஆடிட்டர் சாமர்த்தியமாய் பேச சொல்லியா தர வேண்டும்? அகிலாண்டம் கையில் சூலமில்லாத குறையாக குதித்து கொண்டுதான் இருந்தாள். முரளி அவளுக்கு ஏற்றபடி கொட்டி விட்டுத்தான் சென்னை திரும்பியிருந்தான். நீ அந்த மனுஷனை பார்த்தா நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்கணும். பின்ன கேட்காமையா இருப்பேன்? கண்டிப்பா கேட்பேன். நாளைக்கு ஊருக்கு போனதும் முதல் வேலை அதுதான். இந்தா இதுதான் சாக்குன்னு அங்கே ஓடாதே. ஏற்கனவே ஒருத்தன் படுற அவஸ்தை போதும். அந்த 2வது பொண்ணு உன்னை பார்க்கிற பார்வையே சரியில்லை. ஐயோ அம்மா, என்ன நீ அத்தனை மட்டமானவனா நினைக்கிற? நான் உன் பையம்மா. உன்னை ஏமாத்தினவங்க வீட்டு வாசப்படி மிதிப்பேனா? சும்மா சொல்லக்கூடாது. முரளி ஆளுக்கு தகுந்த மாதிரி கொட்டுகிறவன். ஆனால் கிளம்புவதற்கு முன் அப்பாவிடமும் அரவிந்தனிடமும் சொல்லிவிட்டு தான் கிளம்பினான். அண்ணியே, அதான் மீராவை சரியாக்கி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவேன். அப்பவும் நீங்க 2 பேரும் அம்மா முகத்தை பார்த்துட்டு நின்னீங்க, அசிங்கமா பேசிடுவேன். ஞாபகம் இருக்கட்டும். அது வரைக்கும் வக்கீல் நோட்டீஸ்னு எதையும் ஆரம்பிக்க கூடாது. சோமசுந்தரம் அலமாட்டாத குறையாக சொன்னார். அந்த பொண்ணுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கே உங்க அம்மா அந்த ஆட்டம் ஆடினாலேடா. இப்ப அவளோட பழைய கதை வேற தெரிஞ்சா நீங்களோ அண்ணனோ சொல்லாம அம்மாவுக்கு தெரியாது. அண்ணன் தன் வாயால எதையும் சொல்ல மாட்டான். காரணம் அவனுக்கு அண்ணியை பிடிச்சிருக்கு. நீங்க கவனக்குறைவா சொன்னாதான் உண்டு. அப்படி உளறிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. நான் அண்ணியை விடவும் சூப்பர் பெண்ணா ரெட் லைட் ஏரியாவில இருந்தே கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவேன். சோமசுந்தரம் மட்டும் இல்ல, அரவிந்தனும் வாயடைத்து நின்று விட்டான். ஆரம்பத்தில் யோசித்த அனந்தராமன் கூட முரளியின் வாக்குச்சாதுரியத்தினால் மனம் மாறியதுதான் அதிசயம்.
ஏப்பா, நீ உங்க அண்ணியை நல்லபடியாக்கி அண்ணனோட சேர்த்து வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் ஹாஸ்டல் ரூமை காலி செஞ்சுட்டு இங்கே வர. ஆனால் நான் இன்னொரு வயசு பெண்ணையும் வச்சிருக்கேனே, நாளைக்கு ஊர் உலகமும் இதையும் பேசுமில்ல. தாராளமாக பேசுமாமா, பேசட்டுமே. என்ன பேசினாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. அதெப்படி எல்லாத்தையும் விலாவாரியாக சொல்லணுமா? பூர்ணாமை எங்கள் வீட்டுக்கு கடைசி மருமகளாக கொடுக்க மாட்டீங்களா? எங்கள் அம்மாவோட வாயை அடைக்க நான் அவளைத்தான் பெருசாக நம்பியிருக்கேன். ஒரு கணம் திகைத்து அடுத்த கணமே மனசில் உள்ள சுமையெல்லாம் வடிய வாய்விட்டு சிரித்து வசந்தா கணவரின் சிரிப்பையே பார்த்து கொண்டு நின்றாள். அவளையும் மீறி கண்கள் மலையென பொழிந்தது. அம்மாடி, இது போன்று கலகலப்பாய் இவர் சிரித்து எத்தனை வருஷங்கள் ஆயிற்று. மீரா தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே தெரியாதவளாய் மலங்க மலங்க விழிக்கும் அவள் கூட புரியாமலேயே சிரித்து வைத்தாள். அனந்தராமன் முரளிக்கென்று வாசற்பக்க அறையை ஒழித்து கொடுத்தார். படிப்பதற்கும் படுப்பதற்கும் மட்டும்தான் அவன் அந்த அறையை உபயோகப்படுத்தி கொண்டானே தவிர மற்ற நேரமெல்லாம் மீராவுடனேயே அவளை அழைத்து கொண்டு மனநல மருத்துவரிடம் கூட போய் வந்தான். மாமா, மீராவுக்கு டாக்டர் மருந்து மாத்திரையே வேணாம்னு சொல்லிட்டாரு. அவர் அப்படிதான் சொல்லுவார். திடீர்னு வலிப்பு வந்துச்சுன்னா யார் அவதிப்படுறது? அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. வலிப்பு எதனால் வந்தது? பயத்தில், அழுகையில். பயமும் அழுகையும் எதனால் சொல்லுங்களேன்? எதனால்? நீங்கள் உங்கள் கோபத்தை எல்லாம் சேர்த்து வச்சு உங்கள் பெண்ணை அடிக்கிறீங்க. அவள் பயந்து அழுது வலிப்பை உண்டாக்கிட்டு, மாமா, மீராவோட மூளையில் ஞாபக சக்திக்கான பகுதியில் அந்த 10 வயசுக்கு அப்புறம் எதுவுமே பதிவாகலை. உடம்பு வளர்ந்தாலும் மூளை வளரலை. நீங்கள் அவளை ஒரு குழந்தையாகவே நினைச்சு பாசம் காட்டினா. அனந்தராமன் கண்களை துடைத்து கொண்டார். தான் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் போதே வாசலை அடைத்து கொண்டு நின்று வம்பு பண்ணும் பழைய மீரா, குழந்தை மீராதான் மனசுக்குள் வந்து நின்றாள். அவரது வாயிலிருந்து முத்து உதிர்ந்தது. முயற்சி பண்ணுறேன்ப்பா. குட். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் சார். தினமும் குடும்பத்தோடு சிரித்து பேசுங்க. கேரம் போர்டோ வீடியோ கேமோ நான், மீரா, பூர்ணா 3 பேரும் விளையாடுறப்போ நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்கள் வீட்டு டிவிக்கு கேபிள் கனெக்ஷன் கொடுங்க. பொண்ணுங்க டிவியில் சினிமா பார்க்கறதுனால ஒன்றும் கெட்டு போயிட மாட்டாங்க. அது இல்லை முரளி, சினிமாவில் வர பலாத்காரம், ரேப் அதெல்லாம் பார்த்தா அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்ததுன்னு பார்க்கலாம் சார். நெருப்பு சுடுங்கிறதுக்காக அடுப்பை மூட்டாமலே இருந்துட முடியுமா என்ன? உண்மையை சொல்ல போனால் முரளி அந்த வீட்டுக்கு வந்த பின் தான் வீடே தனி சோபையுடன் விளங்கியது. கல்லூரி முடிந்து வீடு திரும்பியவுடன் முரளியின் முதல் வேலை மீரா எங்கே இருந்தாலும் அவளை தேடி போவதுதான். ஆரம்பத்தில் அவன் அவளை அண்ணி என்றுதான் அழைத்தான். ஆனால் மீராவின் மனசில் தான் இன்னொருவரின் மனைவி, இவன் தன் கணவனின் தம்பி என்பதெல்லாம் பதிவாகவில்லை. அந்தந்த சமயங்களில் நடப்பவளை அப்படியே மறந்து விடுவாள். வசந்தாவோ வரலட்சுமியோ பகல் பொழுதுகளில் மதுரையை பற்றியோ அவளது கணவன் அரவிந்தனை பற்றியோ சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். மீரா, சும்மா தானே உட்கார்ந்துருக்க? உன் மாமியாருக்கும் புருஷனுக்கும் ஒரு லெட்டர் எழுதேன். எதுக்கு? எதுக்கா? அங்கே வீட்டுக்காரர் தன் பொண்டாட்டியை பற்றி கவலைப்படுவார் இல்லையா? அவரோட பொண்டாட்டியை பற்றி கவலைப்பட்டா நமக்கென்ன? அடியம்மா, நீ தான் அவரோட பொண்டாட்டி. நானா? சிச்சி, பொய் சொல்லாதே. இப்படி பேச்சு காற்றில் அலையும் இலவும் பஞ்சும் போல இலக்கின்றி பறந்து கொண்டே இருக்குமே தவிர ஒரு முடிவுக்கு வராது. முரளிதான் மாலை நேரங்களில் இவளோடு உட்கார்ந்து கதை பேசுவான். ஆரம்பத்தில் தயங்கினாலும் நாளடைவில் இந்த தயக்கம் மறைந்து மீராவிடமும் ஓரளவுக்கு உற்சாகம் கொப்புளித்தது. அம்மா, முரளியும் வந்தாச்சு, அவனுக்கும் சேர்த்து தட்டு போடவா? முரளி, உன் சட்ட பாக்கெட்டில் வச்சிருக்கியே, அதான் மொபைல் ஃபோனா? நான் கொஞ்சம் பேசிட்டு தரட்டுமா? ஆனால் யார்கிட்ட பேச போகிறேன்? அம்மா சமயக்கட்டில் இருக்காளே, அவ கூட பேசி பார்க்கலாமா? அனந்தராமனை வியக்கும் அளவுக்கு அவளிடம் முன்னேற்றம் தெரிந்தது. அத்தியாயம் 7. இந்த பொங்கல் லீவுக்கு நான் மதுரைக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கேன். அம்மா ரொம்பவும் வற்புறுத்துறா. போகலைன்னா நேராக கிளம்பி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படியே அண்ணன்கிட்டையும் மீராவோட தேர்ச்சி சொல்லி கொஞ்சம் உற்சாகப்படுத்திட்டு வரேன். முரளி கூற அனந்தராமன் மட்டுமல்ல, குடும்பமே ஒரு கணம் திகைத்தது. பூர்ணா முரளியை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தலை குனிந்தாள். அந்த பார்வையின் அர்த்தம் முரளிக்கு மட்டுமே தெரியும். சீக்கிரம் மீராவை உன் அண்ணா கிட்ட ஒப்படைக்கணும் முரளி. இல்லை என்ன? புரியுது பூர்ணா, இப்போதான் வீடு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. இன்னொரு பிரச்சனை வர்றதுக்குள்ள
கண்டிப்பா மீராவை உரிய இடத்தில் சேர்த்துடணும். முரளியும் பூர்ணவும் கண்களாலேயே பேசிக் கொண்டிருக்க மீரா அடர்ந்த இமைகளில் ஈரம் கணக்க முரளியே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். இதென்ன, இவன் ஊருக்கு போகிறானாமே, அப்புறம் நான்? ஐயோ, இவனை விட்டு நான் எப்படி இருப்பேன்? மீராவினால் இந்த அளவுக்கு நினைக்க முடியும் என்பதே பெரிய விஷயம்தான். சாதாரணமா இவளின் மன வளர்ச்சி கண்டு சந்தோஷப்பட வேண்டிய பூர்ணாவும் முரளியும் கலங்கி போய் நிற்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. இது நாள் வரையில் தகுந்த சூரிய ஒளியோ தண்ணீரோ உரமோ என்று தவித்து கொண்டிருக்கும் முல்லைக்குடி போல மீரா இருந்தாள். இப்போது அப்பாவின் அன்பான பேச்சும் சிரிப்பும் சண்டையில்லாத குடும்ப சூழ்நிலையும் மீராவின் மன வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது. முல்லைக்கு கொடி தேவை படர்வதற்கு, மீராவுக்கு ஒரு துணை தேவை. அந்த துணை முரளிதான் என அவளுள் எண்ணம் விழுந்து விட்டது. முரளியை பார்க்கும் போதெல்லாம் ஜிவ்வென மலர்ந்தாள் அவள். அவளுக்காக ஓடி ஓடி செய்வாள். பூர்ணா முரளியின் அரை பக்கம் போனாலே இவளது முகம் சிவக்கிறது. எங்கே போற? ஒண்ணுமில்ல, காலேஜிலிருந்து வந்து 1 மணி நேரமாச்சு, காப்பி குடி கூட வரலையே, அதான். எல்லாம் நான் கொண்டு போய் கொடுத்தாச்சு, நீ போய் உன் வேலையை பாரு. பூர்ணா முதலில் அதிர்ந்தாள். மீராவின் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்காமல் கண்டபடி அழுதாள். அத்தனையும் ரகசியமாகத்தான். அப்படியும் முரளி புரிந்து கொண்டான். பூர்ணா, உன்னை விடவும் மீரா வயசுல தான் பெரியலே தவிர மனசால இன்னமும் குழந்தைதான். இப்பத்தான் அவளுக்குள்ள விருப்பு வெறுப்பு என்னது உன்னது எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. புரிஞ்சுக்க. நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன் முரளி. உனக்கு தான் ஒரு மண்ணும் புரியல. அவளுக்கு உன் மேல நிறைய பிரியம் இருக்கு. காலேஜ் விட்டு சாயந்தரம் நீ வீடு திரும்புறதுக்குள்ள வாசலுக்கும் உள்ளுக்கும் 100 தரம் நடந்துடுறா. ஒண்ணுமில்ல, நேத்திக்கு பக்கத்து வீட்டு குழந்தை தனக்கு பிறந்த நாளுன்னு சொல்லிட்டு வந்து சாக்லேட் கொடுத்தது. அதை எடுத்து உனக்குன்னு டப்பாவில் போட்டு வச்சிருக்கா. தெரியாதனமா நான் அதை எடுத்துட்டேன்னு என்னை எத்தனை பேசிட்டா தெரியுமா? மீராவின் குழந்தைத்தனம் மாறி விவரம் தெரிய வேண்டும் என்றுதான் முரளி ஆசைப்பட்டானே தவிர அவள் இத்தனை விவரமாக மாறுவாள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. பூர்ணா மட்டுமில்ல, முரளியுடன் யார் பேசினாலும் மீராவுக்கு பிடிக்கவில்லை. தானே அவனுடன் பேச வேண்டும், அவனும் தன் முகம் பார்த்தபடிதான் எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டும் என எதிர்பார்க்க தொடங்கிவிட்டாள். இது விபரீதமில்லையோ? அனந்தராமனுக்கு கூட லேஸ்பாஸாக விஷயம் தெரிகிறதான். ஆனால் அவரால் முன்போல தன் மகளை கண்டிக்கவோ அடித்து நொறுக்கவோ முடியவில்லை. தங்கையைப் போல கல்லூரி படிப்பெல்லாம் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் திறமையும் அழகை எடுத்துக்காட்டும் விதமாக தன்னை அலங்கரித்து கொள்ளும் சாமர்த்தியமும் தேவை என்பதை அவள் உணர்ந்திருக்கிறாள். இயற்கையிலேயே அமைய பெற்ற புத்திசாலித்தனம் இப்பொழுது புடம்போட்ட விளக்கு போல பளிச்சென பிரகாசிக்கிறது. இவள் முரளி முரளி என வாய்க்கு வாய் சொல்லும் போதெல்லாம் வசந்தாவும் வரலட்சுமியும் அரவிந்தனின் புகழ் பாட ஆரம்பித்தனர். வேற வழி. குழந்தையின் கையிலுள்ள கத்தியை வாங்க வேண்டுமானால் வேறு ஏதாவது பொம்மையை தந்துவிட்டுத்தானே வாங்க வேண்டும். அதே வழிமுறையைத்தான் மீராவிடமும் பின்பற்ற வேண்டியிருந்தது. ஆனால் அவள் மசீர ரகமா இல்லையே. ஒருவரை உயர்த்தி வைத்து பேசுவதும் அடுத்தவரை தரையில் போட்டு தேய்ப்பதும் வசந்தாவுக்கு பழக்கமில்லை என்றாலும் வரலட்சுமி இதில் தேர்ந்திருந்தாள். முரளியை விட உன் புருஷன் அரவிந்தன் தான் அழகு. அந்த சிவப்பும் உயரமும் யாருக்கு வரும்? நீயும் மாப்பிள்ளையும் ஜோடியா மணவரையில் நின்னீங்களே, பொருத்தம்னா அதுதான் பொருத்தம். முரளி அப்படியே அவங்க அப்பா சாயன், தலை கிராப்பு, இப்பவே பின்னாடி போகுது. இன்னும் 4-5 வருஷத்துல வழுக்க விழுந்துடும். ஒரு நல்ல நாளாக பார்த்து மாப்பிள்ளையை வர சொல்லி கடுதாசி போடணும். இப்போ நீ மாசும் வரு சொல்ல முடியாத தங்கமாயிட்டேல்ல. மாப்பிள்ளை பார்த்தாருன்னா பூரிச்சு போயிடுவாரு. வரலட்சுமியின் இந்த ஆலாபனைக்கெல்லாம் மீரா கொடுத்த பதில் சி. பூர்ணா தவித்தாள். இரவெல்லாம் தூக்கமின்றி புரண்டு புரண்டு படுத்தாள். அன்று மாலை விளையாட்டாய் மீரா தன் அப்பாவிடம் கேட்ட கேள்வியை அவளும் கேட்டுக்கொண்டேதான் இருந்தாள். பார்க்க போனா நான் உங்க மேல கேஸ் போடணும்ப்பா. கேஸா? என்னம்மா இது? திடீர்னு நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன சுய பிரச்சனை இல்லாதப்பவே எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிட்டிங்களே, அதுக்காகத்தான். ஒரு கணம் பேச்சிலிருந்து நின்று விட்டார் அனந்தராமன். ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்தை போலிருந்தவள் இத்தனை பேசுகிறாளே. சட்டத்தை பற்றி இவள் எப்படி தெரிந்து கொண்டாள்? அதையும் அவளே சொன்னாள். பக்கத்து வீட்டு வக்கீலங்கள் இருக்காருல்ல, அவர்கிட்ட விமென்ஸ் ரைட்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தேனா, அப்ப அவர்தான் சொன்னார், சுய பிரக்னா இல்லாதப்போ செய்த எந்த ஒப்பந்தமும் சட்டப்படி செல்லாதுன்னு. அப்படி பார்க்க போனா
கல்யாணமும் ஒரு ஒப்பந்தம் தானேன்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். உடனே தோணிச்சு உங்க மேல கேஸ் போடணும்னு. அப்பா பயந்துட்டீங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டா உண்மையா? மீரா இந்த அளவுக்கு சிந்திக்கிறாள் என்பதே பயமாக இருந்தது பூர்ணாவுக்கு. அன்று கல்லூரி முடிந்து வீடு திரும்பும் போதே அவள் முரளியை பார்த்து கூறிவிட்டாள். முரளி, நாளைக்கு நம்ம கல்யாணம். ஏய், என்ன விளையாடுறையா? விளையாட நேரமும் இல்லை, மனசும் இல்லை. நிஜமாவே நீ என்னை காதலிக்கிறியா? அப்படின்னா வா, நாளைக்கு ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு தாலியை கட்டு, மாலையை மாற்றிக்கலாம், அப்படியே வீடு திரும்பலாம். இல்லை ரெஜிஸ்டர் மேரேஜ்னாலும் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. கல்யாணமா? எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா செத்துடுவாங்க. எல்லா அம்மாக்களுக்கும் அப்படித்தான் சொல்லுவாங்க, ஆனால் சாக மாட்டாங்க. நீ நாளைக்கு ஒரு ஏற்பாட்டோட வர. உங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் பாட்டி தான் இந்த ஐடியாவையே சொல்லி தந்தாங்க. நிலைமை முட்டி போகிறதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு முடிக்கு வாங்கன்னு பாட்டி தான் பிளான் போட்டு தந்ததே. நல்ல பாட்டி. அவன் மலைத்து நின்றான். மறுநாள் முரளியும் பூர்ணாவும் வழக்கம் போல கல்லூரிக்கு கிளம்ப மீரா வாசல் வரை ஓடி வந்து வழி அனுப்பினாள். முரளி, உனக்கு பிடிக்குமேன்னு மிளகாப்பொடி தடவின இட்லி வச்சுருக்கேன். தேங்க்யூ. 2 இட்லி கூடவே வச்சுருக்கேன். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வாரி கொடுத்துட்டு நீ பட்னி கிடப்ப. முரளிக்கு கண்கள் பனித்தது. ஒரு வினாடி பொழுது தாமதித்து பூர்ணாவின் பக்கம் ஜாடையாய் பார்த்தான். அவளோ முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் பிரதிபலிக்காமல் புறப்படு என்று மட்டும் தலையை அசைத்தாள். இவர்களுக்கு முன்பே கிளம்பிய அனந்தராமன் தெருமுனையில் ஒரு டூரிஸ்ட் டாக்ஸியுடன் நின்றிருந்தார். என்ன பண்ண? ஒரு குழந்தையை ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டு புறப்பட வேண்டியிருக்கு. சாரி. திருப்பரங்குன்றத்தில் திருமணம். உடனேயே பதிவு அலுவலகத்திலும் திருமணத்தை பதிவு செய்தாகிவிட்டது. காரியங்கள் நடந்த வேகத்தை பார்த்தால் குடும்பமே இதற்காக மாத கணக்கில் யோசித்து யோசித்து மண்டையை உடைத்து கொண்டிருப்பது முரளிக்கு புரிந்தது. திருமணம் முடிந்து வெளியே வரும்போது பூர்ணா முரளியின் கருத்தை இறுக பற்றியிருந்தாள். அதில் ஒரு தீர்மானம், இனிமேல் எதுவும் செய்ய முடியாத என்கிற நம்பிக்கையும் தெரிந்தது. மாலையும் கழுத்துமாய் அவர்கள் வீடு திரும்பும்போது மாலை மங்கி இருள் கவிழ்ந்து விட்டது. செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு அனந்தராமன் முன்கூட்டியே வீடு திரும்பி விட்டார். இவர்கள் வந்தால் யாருக்கும் ஒன்றுமே தெரியாதது மாதிரி ஆளாளுக்கு கத்த வேண்டும், எகிர வேண்டும். முடிந்தால் பூர்ணாவை அனந்தராமன் 4 சாத்த வேண்டும். இதுதான் ஏற்பாடு. நில்லுங்க அங்கேயே. குரல் கேட்டு நிமிர்ந்தவர்களுக்கு பேரதிர்ச்சி. மீரா கையில் ஆரத்தி தட்டுடன் என்றிருந்தாள். அவள்தான் அவர்களை அதட்டி நிறுத்தியது. மற்றவர்கள் முகத்தில் ஈயாடவில்லை. ஆளுக்கு ஒரு மூலையில் பொம்மை போல நின்றிருந்தனர். நிதானமாய் ஆரத்தியை சுற்றி வாசல் கோலத்தில் கொட்டிவிட்டு வந்த மீரா அவர்கள் பக்கம் திரும்பியே பார்க்காமல் தாயிடம் சொல்லியபடி உள்ளே போனாள். ஏன் நிற்கிற? உள்ளே அழைச்சி பாலோ பழமோ கொடு. பூர்ணா ஒன்றும் புரியாமல் தாயை பார்க்க அவள் கண்ணை துடைத்தபடியே ரகசிய குரலில் கூறினாள். நீங்க கிளம்பி போன 1/2 மணி நேரத்திலேயே அவளுக்கு தெரிஞ்சுடுத்து. எப்படி? வசந்தா சொல்ல அனந்தராமன் பொங்கி வரும் அழுகையை அடக்க மாட்டாதவராய் அங்கிருந்து நகர்கிறார். காலையில் கல்லூரிக்கு கிளம்புவது போல் கிளம்பிய முரளியும் பூர்ணாவும் நகர்ந்த பின் பூர்ணாவின் உயிர் சிநேகிதி ஒருத்தி வீட்டுக்கு ஃபோன் செய்திருக்கிறாள். மீராதான் பேசினாள். சாதாரணமே சகோதரிகளுக்கு ஒரே மாதிரியான குரல். தொலைபேசியில் பேசும்போது சட்டென அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. மேலும் மீரா தொலைபேசியில் பேசக்கூடிய அளவுக்கு தெரிவிட்டாள் என்பது அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஏய் பூர்ணா, உனக்கும் முரளிக்கும் முன்கூட்டியே என் வாழ்த்துக்கள். கல்யாணம் முடிஞ்சு எப்போ திரும்புவீங்க? கல்யாணமா? வேற என்ன இழுக்கிற? திருப்பரங்குன்றத்தில் ஐயர் காத்துட்ருக்காரு, தெருமுனையில் உங்கள் அப்பா காத்துட்ருக்காரு. நீ என்னடான கல்யாணமானு நிதானமாக கேட்குற? வாட்மேன், எந்த உலகத்தில் இருக்க? சரி சரி, ரொம்பத்தான் கனவு காணாதே. சாயந்தரம் வீடு திரும்பினதும் வந்து பார்க்கிறேன் பரிசு பொருளோட. மீரா ரீசிவரை அதனிடத்தில் வைக்க கூட மறந்து சற்று நேரம் அப்படியே நின்றிருந்தாள். அப்புறம் என்ன நினைத்தாலோ தானே போய் வாசலை அடைத்து கோலம் போட்டாள். கோலத்தை சுற்றிலும் காவி பட்டை தீட்டினாள். வாசலில் நிலப்படையில் மாவிலையை சொருகினாள். எதிர் வீட்டு மாமி எட்டி பார்த்து கேட்டாள், மீரா, என்ன விசேஷம்? என் தங்கைக்கு கல்யாணம். பொண்ணு பார்க்க வராளா? அதெல்லாம் முடிஞ்சு தாலி கட்டிட்டு இருப்பார் மாப்பிள்ளை. நான் அப்புறமா பேசுகிறேன் மாமி, எனக்கு உள்ள வேலை இருக்கு. அந்த அம்மாள் முகமாயில் கை வைக்க திரும்பி பாராமல் உள்ளே வந்தவள் மலமளவென சமையலில் இறங்கினாள். வாய் மட்டும் புலம்பிக் கொண்டே இருந்தது. இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா?
அது என்ன சொல்லாம கொள்ளாம ஓடி போய் கல்யாணம்? யார்கிட்ட பயம்? என்கிட்டயா? கழுத்துல தாலியை கட்டிட்டாப்புல ஆச்சா? மனசு உடன்பட வேண்டாமா? இன்னைக்கு இவளுக்கு பிடிச்சவனை கட்டி வைக்கணும்னு டாக்ஸி எடுத்துட்டு ஓடுற அப்பா அன்னைக்கு என் புத்தியை நேராக்கி அப்புறமா கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்கலாம். அதுக்கு துப்புல அடிச்சு அடிச்சே இன்னும் முட்டாளாக்கினார். கடைசியில் அவனோட அன்பும் கவனிப்பும் தான் என்னை நேராக்கினது. அப்படிப்பட்டவனை விரும்பினது தப்பா? அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? மகளின் புலம்பல் கண்டு வசந்தா வரலட்சுமியும் கதி கலங்கி போக அனந்தராமன் வீடு திரும்பியதுமே மீரா பட்டன கூறிவிட்டாள். அரவிந்தன் மேல நான் எந்த குறையும் சொல்லலப்பா. சாதாரணமா ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் அவர் இருக்கார். எனக்கு போதிய மன வளர்ச்சி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் தினமும் என் உடம்ப என் அனுமதியின்றி ஆண்டுட்டு இருந்தார். அது தப்புன்னு படிச்சவரான அவருக்கு தெரியல. ஒரு ஆம்பளையோட நியாயமான ஆசை அது. வரலட்சுமி இடைமறித்தார். இருக்கட்டும் பாட்டி, ஆனாலும் பெண்ணுக்கும் அதுல விருப்பமானு கேட்டு தெரிஞ்சுக்கணும். பெண்டாட்டின்னு படுக்கைக்கு மட்டுமில்ல, நல்ல விஷயங்களை ரசிக்கிறதுக்கு, பகிர்ந்துக்கிறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு, தமாஷா பேசுறதுக்கு எல்லாமும் பொண்டாட்டி வேணும்னு நினைக்கணும். ஆரம்பத்துல அவனும் அப்படித்தான் மீரா. நாம் தானே அவனை ஏமாத்தினோம். அந்த வருத்தம் அவனுக்கும் இருக்கும் இல்லையா? வசந்தாவின் குரலில் வருத்தம். நாம் ஏமாத்தினோம் என்னையும் சேர்க்காதமா? நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஏமாத்தினீங்க. ஏன் என்னன்னு தெரியாமலே நான் பலிக்கடாவானேன். இப்ப என்னங்கிற? அனந்தராமன் பொறுமையிலிருந்து மகளை அதட்டினார். மீரா பழைய மீராவா இருந்தால் அடங்கி போய் மூலையில் உட்கார்ந்திருப்பாள். இன்று தலையை உயர்த்தி தந்தையை பார்த்து சிரித்தாள். அறியாமல் நடந்த எந்த தவறுக்கும் நான் பொறுப்பேற்க முடியாதுங்கிறேன். 10 வயசுல எவனோ ஒருவன் என்னை சிதைச்சு சின்ன பின்னமாக்கினான். அதே போல 25ல் இன்னொருத்தன் அதே தவறை தாலிங்கிற லைசன்ஸோட செஞ்சான். இவன் கொஞ்சமாவது என் மேல அனுதாபப்பட்டு இன்னைக்கு முரளி எடுத்துக்கிட்ட முயற்சி தாலி கட்டின கணவனா லட்சணமா அவன் எடுத்து செஞ்சிருந்தான்னா மனசு உருகியிருப்பேன்பா. நான் அப்படிப்பட்ட நல்ல இதயத்துக்காக உயிரையே கொடுத்துருப்பேன். ஒன்றும் தெரியாதப்போ கொடுத்த வேலை எல்லாத்தையும் செஞ்சேன். படுக்க சொல்லி அதட்டினப்போ எல்லாம் படுத்தேன். இப்போ அது முடியாது. கேள்வி கேட்பேன். இவ்வளோதான் முடியும்னு சொல்வேன். அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன பதிலை சொல்கிறது? அதை அவரோட தம்பிக்கிட்ட சொல்கிறேன். அத்தோட அந்த பேச்சுக்கு முத்தாய்ப்பு வைத்தவள் முரளியும் பூர்ணாவும் ஜோடியாய் வந்தபோது ஆரத்தை சுற்றி இருவர் நெற்றியிலும் திலகமிட்டு விட்டு அறைக்குள் போய் கதவை சாற்றி கொண்டாள். மறுநாள் காலையில்தான் வெளியே வந்தாள். முகத்தில் தெளிவு, மெலிதான புன்னகை. அம்மா கலந்து கொடுத்த காப்பியை எடுத்து வந்து தங்கைக்கும் முரளிக்கும் கொடுத்தாள். அப்ப மீராதான் முதலில் ஆரம்பித்தாள். முரளி சங்கடத்துடன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அப்ப எப்ப எங்க பூர்ணாவை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போக போறீங்க? பரீட்சை முடிந்ததும் அண்ணி. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. அரவிந்தன் நேத்து கூட போன்ல பேசினான். நீங்க குணமானதுல அங்க எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்ப அழைச்சிட்டு வரப்போறேன்னு கேட்கிறாங்க. எங்க கூடவே நீங்களும். அவன் முடிக்கவில்லை. அவள் அவசரமாய் இடமறித்தாள். நான் எதுக்கு உங்க 2 பேர் துணையில வரணும்? ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு என்னை கண்டா பிடிக்காது. இப்ப ஏதோ சதி செஞ்சு தங்கை மூலமா உங்களையும் நான் வளைச்சு போட்டுட்டு சொல்வா. நீங்க போங்க. நீங்க பார்க்கலாம். மேலே படிக்கலாம்னு இருக்கேன். நிஜமாவே ஓப்பன் யூனிவர்சிட்டியில பெண்ணுரிமை பத்தி படிக்க போறேன். எனக்குன்னு படிப்பு, உத்தியோகம், நல்ல நட்பு, இதுக்கெல்லாம் அப்புறமும் எனக்கு அங்கே வரணும்னு தோணினா கண்டிப்பா வரேன். முரளி பூர்ணாவை பார்த்தான். அடர்ந்த இமைகளில் நீர் கோர்த்துக்குள்ள மீராவின் கரங்களை கெட்டியாய் பிடித்து கொண்டாள் அவள். இத்துடன் இக்கதை முடிந்தது. ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.